ஸோ குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். ஆரோ டெக்னாலஜிஸ் மற்றும் எம்ஜிஆர் சக்ஸஸ் அகாடமி நடத்தக்கூடிய இந்த ஃப்ரீ ஜூம் பயிற்சிக்கு உங்கள் அனைவரும் வரவேற்கிறேன். ஸோ இன்னைக்கு செஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம டிமாந்த்ரா சாஃப்ட்வேர், பிராண்ட் எக்ஸ்பிரஸ், சிஆர்எம் எக்ஸ்பிரஸ் இந்த சாஃப்ட்வேர்லாம் எப்படி உங்களுக்கு உங்கள் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணி நீங்கள் இந்த மந்த்தை எப்படி ஒரு வெற்றிகரமான மந்தாக மாற்றலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த செஷனே இன்னைக்கு இருக்க போகுது. ஸோ நோட் புக் அண்ட் பென் எடுத்து வச்சுக்கோங்க. ஜாயின் பண்ண எல்லாருமே உங்கள் நேம், மொபைல் நம்பர் அண்ட் பிரான்ச் சாட்டில் போட்டிருக்கீங்கன்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் லைவ் கிளாஸ் தான். நான் சொல்லி தரும்போது நான் என்ன உங்களுக்கு என்னோட நான் ஸ்க்ரீன் மட்டும் பார்த்து நீங்கள் நோட்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் டெமோ டவுன்லோட் பண்ணி கூட நீங்கள் ஆல்ரெடி யூஸ் பண்ணுறவங்க உங்கள் ஆப் அப்புறமேட்டு மீட்டிங் முடிஞ்சாட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஆப் இல்லாதவங்க நீங்கள் மீட்டிங் முடிச்சுட்டு டெமோ டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாய்ஸ் கிளியராக இருக்கு இல்லைங்களா? கிளியராக இருந்தால் அப்படி தம்ஸ் அப் பண்ணுங்க. ஓகே. ஸ்க்ரீன் நான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது பீமாமித்ரா சாஃப்ட்வேர் பற்றி பார்க்க போகிறோம். நான் இதில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாமே சொல்லி முடிச்சிடுறேன். சொல்லி கொடுத்த வாட்டி நீங்கள் பேசிக்கலாம். நீங்கள் உங்கள் டவுட்ஸ்லாம் கேட்டுக்கலாம். ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு ஒரு டவுட்ஸாக கிளியர் பண்ணுறேன். இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பிராண்ட் எக்ஸ்பிரஸ், சிஆர்எம் எக்ஸ்பிரஸ் இது எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம பீமாமித்ரா ஆப்போட ஐகான். நான் மவுஸ் பாயிண்டர் உங்களுக்கு பாயிண்டர் வச்சு காட்டுறேன் பாருங்க. பாருங்க பீமாமித்ரான் இருக்கு பாருங்க. செகண்ட் மேலே ஃபர்ஸ்ட் ரோலே இருக்கு பாருங்க. இதுதான் நம்ம பீமாமித்ரா ஆப்போட ஐகான். ஸோ ஓப்பன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் பேஜில் இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாமே இருக்கும். என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குன்றது இதிலேயே இப்போ உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். ஆல்ரெடி வச்சிருக்கவங்க இப்போ எது யூஸ் பண்ணாதீங்க. நான் சொல்லித்தர ஆப்ஷன்ஸ்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஆப் இல்லாதவங்க என்னென்ன ஆப்ஷன் தெரிஞ்சுக்கோங்க. மீட்டிங் முடிச்சுட்டு கூட உங்களுக்கு டெமோ, ஏன்னா டெமோ பார்த்தீங்கன்னா இருக்குது, டெமோ டவுன்லோட் பண்ணி நீங்கள் எல்லா ஃபீச்சர்ஸும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதில் என்னென்ன பண்ணலான்றது சொல்லிடுறேன். ப்ரெசன்டேஷன்ஸ், சிங்கிள் பிளான், மல்டி பிளான் ப்ரெசன்டேஷன்ஸ் போட்டுக்கலாம். காம்பினேஷன்ஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி இதிலே காம்பினேஷன்ஸ்க்கான ஒரு போஸ்டர்ஸும் ரெகுலராக கொடுப்போம். அந்த காம்பினேஷன்ஸ் வச்சு நீங்கள் ஓன் காம்பினேஷன் ரெடி பண்ணிக்கலாம். அதே மாதிரி உங்கள் டேட்டாஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிங்கன்னா உங்கள் இப்போ கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துடுது. மற்ற ஆப் எப்படி இப்போ யூஸ் பண்ணுறாங்கன்றது எங்களுக்கு தெரியாது. பட் நம்ம ஆப்பில் பார்த்தீங்கன்னா இன்கேஸ் டவுன்லோட் ஆன வாட்டியும் சரி இப்போ பார்த்தீங்கன்னா வேறு சாஃப்ட்வேர்ஸில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். வந்து ஸ்டார் மார்க் போட்டிருக்கும். ஒரு சில பாலிசி நம்பர் ஃபுல்லாக மறைஞ்சிருக்கும். பாதி தான் தெரியும். ஸோ அந்த மாதிரி பாலிசிஸும் டவுன்லோட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஃபீச்சர்ஸும் கொடுத்துருக்கோம். கஸ்டமரோட மொபைல் நம்பர், இமெயில் ஐடி டவுன்லோட் ஆகிக்குது. அதே மாதிரி எஃபிபி செக் பண்ணிக்கலாம். லோன் பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்பில் வரது எனக்கு தெரியல, எந்த ஆப்லேயும் வரலன்னு நினைக்கிறேன். லோன் அதாவது ஃப்ரெஷ் லோன் கிடையாது, எக்ஸிஸ்டிங் லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் பார்த்துக்கலாம். வித் பிரின்சிபலோட எவ்வளோ கட்டணும் எல்லாமே பார்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரீபெய்ட் சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம். ப்ரீபெய்ட் சர்டிஃபிகேட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு கிளைண்ட்டே உங்ககிட்ட ஒரு 10 பாலிசி எடுத்துருக்காருன்னா ஒரே சார்ட்டில் நீங்கள் ப்ரீபெய்ட் சர்டிஃபிகேட் எடுத்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கிரீட்டிங்ஸ் போஸ்டர்ஸ் இதெல்லாமே வந்து டெய்லி போஸ்டர்ஸ் வந்துடும். ப்ளஸ் கிரீட்டிங்ஸும் வச்சுக்கலாம். நீங்கள் எல்லா இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல்ஸ், பர்த்டே கிரீட்டிங்ஸ், ஆனிவர்சரி கிரீட்டிங்ஸ் இந்த மாதிரி எல்லாமே வந்துடும். பாலிசின்ற ஒரு காலம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சர்வீஸும் கொடுத்துருவாங்க. பாருங்க என்னென்ன வருது பாருங்க. ப்ரீபெய்ட் சர்டிஃபிகேட், ஸ்டேட்டஸ், ரிவைவல் கொட்டேஷன், ப்ரீமியம் டெபாசிட் பண்ண டேட் எப்போன்னு பார்த்துக்கலாம். லோன் ஸ்டேட்டஸ் பார்த்துக்கலாம். பாலிசி டேட்டா ஷீட், எவ்வளோ போனஸ் ஆட் ஆயிருக்கு, இப்போ சரண்டர் பண்ணால் எவ்வளோ, லோன் எடுத்தால் எவ்வளோன்னு பார்த்துக்கலாம். அது அப்படியே நம்ம ப்ரெசன்டேஷன் ஆல்ரெடி ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி கொட்டேஷன் இது பாலிசி கொடுத்துருக்கீங்க. இப்போ ஒரு ப்ரெசன்டேஷன் கொட்டேஷன் கேட்குறாரு அப்படின்னா அதை அப்படியே கொட்டேஷனை கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கலாம். கிளைம் ஹிஸ்ட்ரி, எப்போ எஸ்பி போயிருக்கு, என்ன டேட்டில் போயிருக்கு, நெஃப்டா, பழைய பாலிசிஸ்லாம் பார்த்தீங்கன்னா செக் நம்பரும் வரும். இப்போ இருக்க பாலிசிஸ்லாம் நெஃப்ட் டேட் வந்துடும். நெக்ஸ்ட் ஹோல்டர் டீடைல்ஸ் பார்த்துக்கலாம். ஃபேமிலி டீடைல்ஸ் மட்டும்தான் நீங்களா மேனுவலாக மெர்ஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி இது எல்லாமே ஆட்டோமேஷனாக வந்துடும் உங்களுக்கு, எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக. பட் இப்போ கடந்த ஒரு 2-3 மாசமா பார்த்தீங்கன்னா போர்ட்டலில் நிறைய ஒர்க் நடந்துட்டு இருக்கு. நிறைய சேஞ்சஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்கவுங்க சைட் அப்டேட் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக. ஏன்னா நிறைய சாஃப்ட்வேர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம பீமாமித்ராவும் சரி, மற்ற இன்னொரு 2-3 சாஃப்ட்வேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா
உங்களோட பாலிசிஸ் மட்டும் தான் ஆக்சஸ் கொடுக்குறோம். உங்க பாலிசியில என்ன சர்வீஸ் கொடுக்கணும் அதான் பண்றோம். பட் அதர் சாஃப்ட்வேர்ஸ் ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அதர் பாலிசி ஸ்டேட்டஸ் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் கொடுக்கறதுனால என்னன்னா எல்ஐசி ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட். ஏன்னா எல்ஐசியும் பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கு தான் வந்து இது பண்ணுவாங்க. ஏன்னா நம்ம எல்ஐசி என்ன ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்கன்னா அதர் பாலிசி ஸ்டேட்டஸ் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. பட் அது மீறி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் கொடுக்கறதுனால தான் இப்போ அடிக்கடி நான் முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மார்ச் மந்த் மட்டும்தான் பார்த்தீங்கன்னா போர்ட்டல் அப்டேஷன் நடக்கும். மற்ற மாதம் மற்ற எல்லா மாதமுமே பார்த்தீங்கன்னா போர்ட்டல் எந்த ஒர்க்குமே இருக்காது. போர்ட்டல் ஃப்ரீயா ஸ்மூத்தா டவுன்லோட் ஆகிட்டு இருந்துச்சு. கடந்த ஒரு வருஷமா பார்த்தீங்கன்னா மந்த்லி ஒரு 2-3 நாளாச்சு அப்டேஷனை ஸ்டாப் பண்ணிடுறாங்க. நிறைய வாட்டி அப்டேட் பண்றதுனால சைட் அப்டேட் பண்ணிட்டே இருக்காங்க. எதனாலன்னா இந்த மாதிரி அதர் பாலிசி ஸ்டேட்டஸ் மற்ற டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து கொடுக்குறாங்க இல்லைங்களா, அந்த ரீசன்ஸ்க்காக தான் பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால அத்தன்டிகேட்டடாக இருக்கிற சாஃப்ட்வேர்ஸ் மட்டும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஏன்னா சாஃப்ட்வேர் நேம் நான் சொல்ல விரும்பல. சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கால் சர்வீஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆள் இருந்தாங்க. இப்போ சர்வீஸ் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்பாயின்மெண்ட் போட்டு அவங்கள அவங்க கூப்பிட்றவங்க நீங்கள் வெயிட் பண்ணுறோம். அந்த மாதிரிலாம் சாஃப்ட்வேர் கம்பெனி மாறிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ அது க்ளோஸ் பண்ணுற இதுக்கு வந்துட்டாங்க. ஏன்னா அவங்களால அப்டேஷன் ரெகுலராக பண்ண முடியல. ஏன்னா இந்த மாதிரி ஸ்டார்டிங் பற்றிக்கு அது அவங்க மெயின் மோட்டிவே பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸை 5 இயர்ஸ் 4 இயர்ஸ்ன்னு பணம் ஒட்டுக்கா கட்ட வச்சிடுறாங்க. கட்டிட்டு இப்போ கஸ்டமர்ஸ் எல்லாமே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏன்னா சர்வீஸ் இஷ்யூ இருக்கு அப்படின்னு. பட் நம்ம பீமாமத்தில் சாப்பிட்டு பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சர்வீஸ் இஷ்யூன்றது வரும். பட் நான் 100% வராதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு சில டைம் பார்த்தீங்கன்னா ஏன்னா எல்லாத்தையும் சர்வீஸ் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. நான் சர்வீஸ் மேக்ஸிமம் நம்ம ஸ்டாஃப்ஸ் 2 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த மாதிரி மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணி நம்ம எங்களால் மேக்ஸிமம் சர்வீஸ் என்னமோ சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதையும் மீறி ஏதாவது குறைகள் இருந்தால் அதையும் அப்பப்போ நாங்கள் ரெக்டிஃபை பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? ஸோ இந்த சாஃப்ட்வேரில் உங்களுக்கு என்னென்ன ஃபீச்சர்ஸ் வரும் வரான்றது நான் ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ஏன்னா அதர் பாலிசி ஸ்டேட்டஸ் நம்பி நம்ம சாஃப்ட்வேர் வாங்க வேணாம். நம்ம சாஃப்ட்வேரில் அந்த ஃபீச்சரே கிடையாது. நீங்கள் அதை பற்றி எனக்கு மீட்டிங்லும் கேட்கணும். அதர் பாலிசி ஸ்டேட்டஸ் நீங்கள் மெசேஜும் போட வேணாம். அந்த அந்த டாப்பிக்கே எடுக்க வேணாங்க. ஏன்னா அதர் பாலிசி ஸ்டேட்டஸ் 100% வராது. எந்த சாஃப்ட்வேர்லையும் வராது இனிமேட்டு. ஏன்னா சைட் அந்த அளவுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா ஓடிபி இல்லாமல் எல்லாருமே டவுன்லோட் ஆயிருக்கும். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசியில் வேற ஆப்ஷன் செக்யூரிட்டிலாம் மாற்றி, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஓடிபி வந்து உள்ள லாகின் நார்மலாக இருந்துச்சு. இப்போ எல்லாமே மாற்றி வேற ஆப்ஷன் கொண்டு போகிறாங்க. ஏன்னா அது வந்து நார்மலாக நீங்கள் ஓடிபி போட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது அந்த ஆப்ஷன்லாம் வராது. அதனால எல்லாமே சேஞ்சஸ் பண்ணிடுவாங்க. ஸோ நம்ம சாஃப்ட்வேரில் இந்த இந்த மெயின் ஃபீச்சர் ஸ்க்ரீனில் தெரியுதுங்களா, இது எல்லாமே உங்களுக்கு ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ப்ரீபெய்ட் சர்டிஃபிகேட்டும் பாருங்கள் 3 இயர்ஸ் கீழே பாருங்கள் 2020 21 22 22 23 24 23 24. ஸோ இந்த 3 வருஷத்துக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் ப்ரீபெய்ட் சர்டிஃபிகேட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் பாருங்க. இப்போ நான் ஸ்க்ரால் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன வரும்ன்றது சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ப்ரீமியம் டியூ. இங்கேயே பார்த்தீங்கன்னா கலெக்டட் பெண்டிங் எவ்வளோ இருக்குது, கலெக்டட் எவ்வளோ எப்படின்றது நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அதான் மாறிப்பன் சார் அதான் சொல்லியிருந்தேன். ஓடிபி இல்லாமல் தான் இப்போ எவ்வளோ டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா எல்ஐசியில் அந்த செக்யூரிட்டி இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுறாங்க. செக்யூரிட்டி ஃபேக்டர் மாறிச்சுன்னா அதுக்கப்புறம் தான் எங்களுக்கு தெரியும் என்ன ஆப்ஷன். ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து கேப்சா கொடுத்துருந்தாங்க, கேப்சா டைப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அடுத்து ஓடிபி வந்துச்சு. இப்போ என்ன கொட்டுற போகிறாங்க வந்து அப்டேட் வந்தாலே தான் எங்களுக்கும் நம்ம சாஃப்ட்வேர் சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ பாருங்க ப்ரீமியம் டியூவில் ஃபர்ஸ்ட் பெண்டிங் எவ்வளோ இருக்குது, கலெக்டட். நெக்ஸ்ட் எஸ்பி மெச்சூரிட்டி எவ்வளோ இருக்குது, ரெகுலரில் எவ்வளோ இருக்குது, ஆனுவிட்டி எவ்வளோ இருக்குது, பர்த்டே ஆனிவர்சரி வராது. ஏன்னா ஆனிவர்சரி பார்த்தீங்கன்னா எல்ஐசியில் கொடுக்கறது இல்லை. அதனால எல்ஐசி சைட்லேயே அப்டேட் ஆகிறது இல்லை. அதனால வராது. பர்த்டே கரெக்டாக வந்துடும். நெக்ஸ்ட் பாலிசி ஸ்டேட்டஸ்ன்றது இது வந்து நம்ம சாஃப்ட்வேர் படி, இது வந்து உங்க இது எல்ஐசி இது படி கிடையாது. நம்ம சாஃப்ட்வேர்ல நீங்க அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா அது பேஸ் பண்ணி பாருங்க 241 கீழே 3000 இருக்கு இல்லைங்களா, அது என்னன்னா நீங்க அப்டேட் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா இதுல இருந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சாஃப்ட்வேர் எஃப்யூபி அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏஜென்சி பர்ஃபார்மன்ஸ். இந்த வருஷம் எவ்வளோ பாலிசிஸ் பண்ணியிருக்கோம், லைவ்ஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம், பாலிசிஸ் எவ்வளோ பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் என்ன கிளப்புக்கு எலிஜிபிள் ஆயிருக்கீங்க, இப்போ எவ்வளோ அதுக்கு எவ்வளோ தேவை, ரெக்வயர்ட் எவ்வளோ, எவ்வளோ லைஃப்ஸ் டார்கெட் எவ்வளோ, லைஃப்ஸ் இன் ஃபோர்ஸ் எவ்வளோ வச்சிருக்கீங்க, ஃபர்ஸ்ட் இயர் கமிஷன் எவ்வளோ, ரெனிவல் கமிஷன் எவ்வளோ. நெக்ஸ்ட் பாருங்க எம்டிஆர்டி டார்கெட். எம்டிஆர்டி டார்கெட்டுக்கும் நீங்க முடிக்க இங்க டார்கெட்டும் அச்சீவ் ஆகிட்டே வரும். உங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிட்டே வரும். உங்களுக்கு கிளப் மெம்பர்ஷிப்லாம் ஆக்சுவலாக கரெக்டாக வருது. நம்ம கடைசியில் மந்த் கடைசியாக நீங்கள் இயர் எண்டில் பாருங்க கரெக்டாக இருக்கும். நம்ம எல்ஐசிலையும் நம்ம சாஃப்ட்வேர்லையும் கரெக்டாக மேட்ச் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் ப்ரெசன்டேஷன் எப்படி போடலான்றது பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி இப்போ யாராவது இப்போ ஜாயின் பண்ணவங்க, இப்போ நீங்கள் ஜூம் மீட்டிங் உள்ள ஜாயின் பண்ணியிருக்கவங்க, உங்கள் நேம், மொபைல் நம்பர் அண்ட் பிரான்ச் சேட்டில் டைப் பண்ணுங்க.
நேம், மொபைல் நம்பர், பிரான்ச் கொஞ்சம் அப்படியே சாட்ல போட்டிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம இன்னைக்கு ப்ரெசன்டேஷன் எப்படி போடுறதுன்றது காட்டுறேன். ஒரு ப்ரெசன்டேஷன், ஏன்னா மார்ச் மந்த்ல நீங்க நிறைய ப்ராஸ்பெக்ட்ஸ் மீட் பண்ணணும், உங்க ப்ரெசன்டேஷன்ஸ் காட்டுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா நார்மலா நீங்க நிறைய பேர் ஆல் இன் ஒன்லயே நான் ப்ரீமியம் காட்டிட்டு போறேன் அப்படின்ற ஃபோன்லயே நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆல் இன் ஒன்ல காட்டுறதுக்கும் ப்ரெசன்டேஷனா நீங்க ஒரு சார்ட்டா காட்டுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. நீங்க ஆல் இன் ஒன்ல இவ்வளோ கட்டுறீங்க, டோட்டல் ப்ரீமியம் எவ்வளோ, ஃபர்ஸ்ட் இயர் ப்ரீமியம், செகண்ட் இயர் ப்ரீமியம், மெச்சூரிட்டின்னு ஒரே பேஜில் முடிச்சுட்டு போயிருங்க, மெசேஜாக அனுப்பிச்சிருவீங்க. பட் சாஃப்ட்வேர் ப்ரெசன்டேஷனாக காட்டும் போது கஸ்டமருக்கு வருஷம் வருஷம் எவ்வளோ போனஸ் ஆட் ஆகுதுன்னு காட்டினா, சரண்டர் பண்ண எவ்வளோ வரும், லோன் எடுத்தால் எவ்வளோ வரும், ரிஸ்கவர் எவ்வளோ ஆட் ஆகிட்டு ரிஸ்கவர் வந்துட்டு இருக்குது, இது எல்லாமே நீங்கள் சார்ட்டில் போட்டு காட்டலாம். ஸோ ஒரு ப்ரெசன்டேஷன் போட்டு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் பாருங்க, ப்ரெசன்டேஷன் உள்ள போனோன்னே நீங்கள் எவ்வளோ கொட்டேஷன் போட்டாலும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு சேவ் ஆயிடும். கீழே பார்த்தீங்கன்னா ஆட், ஃப்ரெஷ்ஷாக ஒரு கொட்டேஷன் போடுறோன்னா ஆட் கொடுத்துட்டு இங்கே பாருங்க ஆக்டிவ் பிளான்ஸ், என்னென்ன பிளான்ஸ் இப்போ ஆக்டிவ்ல இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு காட்டும். பிளான் நம்பர் தெரிஞ்ச நம்பர் போடலாம், இல்லை நீங்கள் அப்படியே சர்ச் பண்ணி பிளான் பேர் வச்சு கூட நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு வந்து எக்ஸ்பைர்ட் பிளான்ஸ்ல ஏதாவது பார்க்கணும், பழைய அதாவது எக்ஸ்பயர் ஆன பிளான், பழைய கொட்டேஷன் ஏதாவது கஸ்டமர்ஸ் கேட்குறாங்கன்னா மேலே எக்ஸ்பைர்டு இருக்கு பாருங்க, எக்ஸ்பைர்டை கிளிக் பண்ணிங்கன்னா பழைய பிளான் எல்லாமே, எக்ஸ்பயர் ஆன பிளான் எல்லாமே உங்களுக்கு வரும். பழைய பிளான் நம்பர் 112, 152, 173. ஸோ இது மாதிரி எல்லா பிளான்ஸும் நீங்கள் கொட்டேஷன் போட்டுக்கலாம். இல்லை பிளான் டைப் படி நீங்கள் பார்த்துக்கணும், என்டோமெண்ட் பிளான் என்னென்ன இருக்கு, மணி பேக் பிளான் என்ன இருக்கு, இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணணும்னா இதில் செக் பண்ணிக்கலாம். இப்போ யூலிப் பிளான்ஸ் என்னென்ன மட்டும் இருக்கு. நெக்ஸ்ட் போனஸ் டைப் பாருங்க, யூலிப் பிளான்ஸ் நம்மகிட்ட என்னென்ன இருக்கு. நிவேஷ் பிளஸ், எஸ்ஏபி, மைக்ரோ பட்ஜெட், நியூ பென்ஷன் பிளஸ், நியூ என்டோமெண்ட் பிளஸ், இண்டெக்ஸ் பிளஸ், இதெல்லாமே நம்மகிட்ட இருக்க யூலிப் பிளான்ஸ். இல்லை கஸ்டமர் எனக்கு என்னென்ன வேற என்ன பிளான்ஸ், இதுக்கு பதிலாக ஹோல் லைஃப் பிளான்ஸ் என்ன இருக்கு, ஜீவன் உமங், உற்சவ், ஜீவனானந்த், இது மூணு தான் ஹோல் லைஃப் பிளான். இந்த மாதிரி நீங்க பிளான் நம்பர் எது வேணாலும் நீங்க சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு உற்சவே நான் ஒரு கொட்டேஷன் போட்டுக்கலாம். உற்சவோட ஒரு கொட்டேஷன் ஃபர்ஸ்ட் எடுத்து பாருங்க, நேம் கேட்கும், கஸ்டமரோட நேம், நேம் கொடுத்துட்றேன். ஏஜ் கொடுக்கலாம், இல்லை டேட் ஆஃப் பர்த் கொடுக்கலாம். கஸ்டமர்கிட்ட நீங்க கஸ்டமர் டேட் ஆஃப் பர்த் சொல்ல, ஏஜ் தான் சொல்லியிருக்காங்கன்னா ஏஜ் டேரக்டாக கொடுத்துருங்க, இல்லை டேட் ஆஃப் பர்த் கொடுத்தாங்கன்னா டேட் ஆஃப் பர்த்தே போட்டுருங்க. பேஸ்ட் ஆன் இங்கே பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் சம் அஷ்யூர்டா நீங்கள் ரிவர்ஸ் கேல்குலேஷன் பண்ணிக்கலாம். சம் அஷ்யூர்டு கொடுக்கலாம், இல்லை கஸ்டமர் என்னோட இவ்வளோ தான் ப்ரீமியம் கட்ட முடியும் அப்படின்னாங்கன்னா ப்ரீமியம் கொடுக்கலாம், மெச்சூரிட்டி வேணும் எவ்வளோ வேணும்னு கேட்டேன் அவங்க சொன்னாங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலாம். இப்போ நான் ப்ரீமியம் வித் ஜிஎஸ்டியோட, ப்ரீமியம் வித் ஜிஎஸ்டி வருஷத்துக்கு ஒரு 50,000 கட்ட ரெடியாக இருக்கேன், வருஷத்துக்கு 50,000 ஜிஎஸ்டியோட சேர்த்து என்னால் இவ்வளோ தான் கட்ட முடியும் அப்படின்னு கஸ்டமர் சொன்னாங்கன்னா அதை கொடுத்துட்டு நீங்கள் இங்கேயே கீழே பார்த்தீங்கன்னா ஒரு பென்சில் பட்டன் மாதிரி இருக்கு, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க மார்க் பண்ணுறேன். இந்த பென்சில் பட்டன் மாதிரி இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா என்னென்ன ரைடர்ஸ் இருக்குன்னு போட்டுக்கலாம். ரைடர்ஸ் என்னென்ன நம்ம வேணுன்றது வேணா கொடுத்துக்கலாம். அதே மாதிரி பிளான் ஆப்ஷன், ரெகுலரா ஃபிளெக்சியா, ரெகுலர் இன்கம்னா ரெகுலர் இன்கம் செலக்ட், ஏன்னா உற்சவம் நம்ம செலக்ட் பண்ணிருக்கோம், ரெகுலர் இன்கமா ஃபிளெக்சியான்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் ரெகுலர் இன்கமே செலக்ட் பண்ணிக்கிறேன், கொடுத்துட்டு ஓகே. இப்போ கால்குலேட் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா வரிசையா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேர்ம் 99 ஹோல் லைஃப் இல்லைங்களா, அதனால டேர்ம் பக்கத்துலேயே பாருங்க பிபிடி 5, 6, 7 இருக்கு பாருங்க, 5, 6, 7, 8, 9, 10, 11 இருக்கு இல்லையா. ஸோ இதுதான் உங்களுக்கான பிபிடி, எத்தனை வருஷம் கஸ்டமர் கட்டுறாங்களோ அந்த பிபிடி நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஷார்ட் டேர்மே செலக்ட் பண்ணலாம். ஷார்ட் டேர்மாக கட்டுற மாதிரி இருந்தால் பாருங்க ப்ரீமியம் அதிகமாக இருக்கும், ஏன்னா 1,17,000 வருது. அதே 6 இயர்ஸ்னா 98,000, அதாவது ஒய்ஹெச்கியூஎம் இருக்கு இல்லையா, மார்க் பண்ணி காட்டுறேன் பாருங்க, ஒய்ஹெச்கியூஎம் அதாவது இயர்லி, ஆஃப் இயர்லி, குவார்டர்லி, மந்த்லி ப்ரீமியம் இதெல்லாமே வந்துடும். இப்போ கஸ்டமர்கிட்ட இயர்லி ப்ரீமியம் ஓகே, இது ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸே எனக்கு ஓகே அப்படின்றாங்கன்னா செலக்ட் பண்ண உடனே உங்களுக்கு இந்த இடத்துல உங்களுக்கு வியூ பிரசன்டேஷன் ஒரு ஆப்ஷன் வரும். இந்த வியூ பிரசன்டேஷன் நீங்க செலக்ட் பண்ணலாம், இல்ல உற்சவ் கூட நீங்க ஏதாவது காம்பினேஷன் மாதிரி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க, ஒரு உமாங் கொடுக்கலாம், இல்ல வேற ஏதாவது பிளான் கொடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா இங்க பக்கத்துல பாருங்க ஆட் பிளான் இருக்கு, ஆட் அனதர் பிளான் கிளிக் பண்ணீங்கன்னா இது கூடயே இன்னொரு பிளான் காம்போவோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது ஒரு கொட்டேஷன் பார்த்தோம். இப்போ வியூ பிரசன்டேஷன் கிளிக் பண்ணிருக்கேன். கிளிக் பண்ண உடனே நம்ம சாஃப்ட்வேர்ல பார்த்தீங்கன்னா இங்கே டாப்ல வந்து பிடிஎஃப்னே ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ், சார்ட்ல என்னென்ன உங்களுக்கு வேணுன்ற சார்ட்ல செலக்ட் பண்ணிக்கலாம். செட்டிங்ஸ்ல போனீங்கன்னாவே இதுல காட்டும் கேஷ் ஃப்ளோட லோன் காட்டணுமா, சரண்டர் காட்டணுமா, இல்லை ஐஆர்ஆர் சில பேருக்கு வேணாம் ஈல்டு எல்லாம் காட்ட வேணாம்னு நினச்சிங்கன்னா ஈல்டு எடுத்துடலாம் இங்கே.
ரிப்போர்ட்ல என்னென்ன வேணுன்றதை நம்ம இங்கே சூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன் தீம்ஸ். நம்ம சாஃப்ட்வேர்ல பிரசன்டேஷன். ஏன்னா ஒருத்தருக்கு ஒரு நீட் மாதிரி. இப்போ ரிட்டையர்மெண்ட்காக பேசியிருக்கீங்க, மேரேஜ்க்காக பேசியிருக்கீங்க, அவர் டேர்ம் இன்சூரன்ஸ் மாதிரி, இல்லை சைல்டு எஜுகேஷன், சைல்டு மேரேஜ், பாருங்க லேடிஸ் ஸ்பெஷல் ஸ்கீம், இல்லை பொன் குழந்தைங்க இருக்காங்கன்னா அவங்க இந்த மாதிரி ஃபோட்டோஸோட நீங்கள் ப்ரெசன்டேஷன் தீமை செலக்ட் பண்ணிக்கலாம். எந்த தீம் வேணுமோ நாம அதை சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஒரு தீம் செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணோடனே பாருங்க கீழே ஃபர்ஸ்ட் வந்து எல்ஐசி பற்றி ஃபர்ஸ்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா எல்ஐசி பற்றி இன்ட்ரடக்ஷன் வந்துடும். கீழே உங்கள் ப்ரொஃபைல் டீட்டெயில், உங்கள் ஃபோட்டோ, நேம், டெசிக்னேஷன், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி எல்லாமே வந்துடும். செகண்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா என்ன பிளான் டீட்டெயில்ஸ், நம்ம என்ன பிளான் கொடுத்துருக்கோம், டேர்ம் என்ன, இயர்லி, சம் அஷ்யூர்ட் எவ்வளோ, ப்ரீமியம் எவ்வளோ, ஜிஎஸ்டி எவ்வளோன்னு போட்டிருக்கோம். சார்ட் இதில் பாருங்க எவ்வளோ ப்ரீமியம் 1,70,000 ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் கட்டுறாங்க. அப்புறம் வெயிட் பண்ணி அடுத்து 50,000 லைஃப் லாங் வாங்குறாங்க. 50,000 லைஃப் லாங் வாங்குறாங்க டில் 100 வரும். நடுவில் இன்கேஸ் ஏதாவது ரிஸ்க் ஹேப்பன்ஸ் அப்படின்னா பாருங்க ரிஸ்க் கவர், நேச்சுரல்னா எவ்வளோ, ஆக்சிடென்ட்னா எவ்வளோ, இன்கேஸ் சரண்டர் லோன், ரெண்டுமே சரண்டரும் இருக்குது லோனும் இருக்குது. அடுத்தது ரெகுலர் இன்கமோட சார்ட் பாருங்க. பேலன்ஸ் ஃபார்வர்டு எவ்வளோ, அடிஷன் எவ்வளோ ஆட் ஆகுது, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ வருது, அலவன்ஸ் எவ்வளோ இருக்குது, வித்ட்ராவல் எவ்வளோ, வித்ட்ராவல் போக பேலன்ஸு, சரண்டர். இந்த சார்ட்டும் உங்களுக்கு உட்ஸாவில் தனியாகவே உங்களுக்கு வந்துடுது. அதுவும் டில் 100 வரலுமே எவ்வளோ பேலன்ஸ் ஃபார்வர்ட் ஆகுது, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஆட் ஆகுது, அடிஷன் எவ்வளோ வருது, எல்லாமே சேர்த்து டோட்டலாக எவ்வளோ இருக்குது அப்படின்றது உங்களுக்கு கால்குலேஷன் இந்த சார்ட்டும் வந்துடும். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னென்ன மெடிக்கல் எடுக்கணும். நம்ம மெடிக்கல் எடுக்க வேண்டியது இது இல்லை. ஏன்னா டோட்டல் எஸ்யூசி பார்த்தீங்கன்னா 3,89,000 தான் வந்திருக்கு. நான் ஏதாவது மெடிக்கல் இருந்தால் மெடிக்கல் இங்கே காட்டும். இங்கேயே பார்த்தீங்கன்னா டெய்லி ப்ரீமியம் எவ்வளோ, இயர்லி எவ்வளோ, ஆஃப் இயர்லி எவ்வளோ, குவார்டர்லி எவ்வளோ, மந்த்லி எவ்வளோ, எல்லா மோட் ப்ரீமியமும் உங்களுக்கு இது ஒரே சார்ட்லேயே டிஸ்பிளே ஆயிரும். இதை கஸ்டமருக்கு வேணா நீங்கள் அப்படியே இமேஜ் ஃபைலாக, அதாவது இண்டிவிஜுவலாக ஒரு பிக்சர் ஃபைலாகவும் அமைச்சிக்கலாம். இல்லை வேணாம்னா பிடிஎஃப் அமைச்சிக்கலாம். கிளிக் பண்ணி ஜஸ்ட் அந்த ஷேரை கிளிக் பண்ணிங்கன்னா பிடிஎஃபாக எதில் அனுப்பணும்னு கேட்கும். நீங்கள் ப்ரெசன்டேஷனை ஷேர் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கலாம். இல்லைனா மெயில் அனுப்பிச்சு நீங்கள் பிரிண்ட் எடுத்து கஸ்டமருக்கு கொடுத்துக்கலாம். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் இருந்துருக்கு. ஸோ இப்போ வெளியே வந்துட்டோம். அகைன் ப்ரெசன்டேஷன் போட்டுட்டீங்க. அகைன் இன்னொரு வாட்டி கஸ்டமர் கேட்குறாங்க, ஒரு 1 வீக் கழிச்சு அந்த கொட்டேஷன் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் ப்ரெசன்டேஷன் போனீங்கன்னா எப்பயுமே உங்களுக்கு அந்த கொட்டேஷன் இங்கே சேவ் ஆயிருக்கும். ஃபர்ஸ்ட் என்ன பாருங்க, என்ன நேமில் போட்டிங்களோ அந்த நேம் இங்கே இருக்கும். இல்லைனா நீங்கள் சர்ச் பண்ணிங்கனாலும் சர்ச்சில் வரும் பாருங்க. என்ன நேமில் போட்டிருக்கோம், என்னென்ன பிளான் போட்டிருக்கோம் உங்களுக்கு இது வரலாம். உற்சவ காட்டியிருக்கோம், ஜீவன் ஆனந்த் பாருங்க ஒரே நேமில் தான் இருக்கு எல்லாமே. ஜீவன் ஆனந்த் காட்டியிருக்கோம், ஜீவன் லாப் என்னென்ன டேட்டில் காட்டியிருக்கோம் எல்லாமே உங்களுக்கு ஸ்டோர் ஆயிரும். அகைன் நீங்கள் பார்க்கணும்னா ஜஸ்ட் பிடிஎஃப்னு கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு ஓப்பன் ஆயிடும். பாருங்க இது ஒரு தீம்ல ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரெசன்டேஷனில் போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் பெஸ்ட் பிளான்ன்றது பார்த்தீங்கன்னா புது ஏஜென்ட், அதாவது என்ன பிளான் கொடுக்கலான்னு தெரியல அப்படின்னா இதில் போய் சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த நியூ ஏஜென்ட்ஸ்க்கு வந்து இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு என்ன பிளான் பெஸ்ட்டாக இருக்கும், எவ்வளோ ப்ரீமியம், எவ்வளோ மேக்ஸிமம் டேர்ம் கட்டுறாங்க, அந்த டைமில் டிஓ அவைலபிளாக இல்லை, டிஓட்டு பேச முடியல அப்படின்னா இதில் போய் செக் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த ஆப்ஷன் பெஸ்ட் பிளான் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இப்போ ஏஜ் கொடுக்குறோம் பாருங்க, ஏஜ் ப்ரீமியம் வருஷத்துக்கு ஒரு 1 லேக் கட்டுறாங்க. மேக்ஸிமம் எவ்வளோ வருஷம் கட்டுவாங்க, ஒரு 16 இயர்ஸ். கால்குலேட் கொடுத்தா என்ன பிளான் கொடுக்கலாம், அந்த 16 இயர்ஸ்க்கு 1 லேக் ப்ரீமியத்துக்கு என்னென்ன பிளான். ஃபர்ஸ்ட் பாருங்க ரிட்டர்ன்ஸ் வைஸ் ஐஆர்ஆர் ஈல்டு வைஸ் பார்த்தீங்கன்னா ஜீவன் லாப் தான் 7% ஈல்டு லெவல், 7.8%, 7.18. ஏன்னா கட்டுறது பார்த்தீங்கன்னா இயர்லி 1 லட்ச ரூபா கட்டுவாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா மெச்சூரிட்டி 55 லட்சம் வரும் உங்களுக்கு ஜீவன் லாப்ல. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 917 சிங்கிள் ப்ரீமியம் டவுன் 7.6% ஈல்டு. ஸோ 1 லட்ச ரூபா சிங்கிளாக டெபாசிட் பண்ணுறாரு, 5,56,000 வாங்குறாரு. அதுக்கு அடுத்தது 869, 930 ஜியோன் லக்ஷயா, உமங். ஸோ இந்த மாதிரி ஈல்டு வைஸ் காட்டும். இதே சம்மர் ஷூட் அதிகமாக கொடுக்கணும்னு வச்சிங்கன்னா இங்கே மேலே பாருங்க ஐஆர்ஆர் வைஸ், சம்மர் ஷூட் வைஸ், ரிஸ்கவர் வைஸ், இது மூணுமே ஆப்ஷன் இருக்கு. இப்போ சம்மர் ஷூட் வைஸ்னு போனீங்கன்னா சம்மர் ஷூட் வைஸ் பார்த்தீங்கன்னா அதாவது சம்மர் ரிஸ்கவருக்காக கொடுக்குறோம் அப்படின்னா ஜீவன மாதிரி பாருங்க. நெக்ஸ்ட் ரிஸ்கவர் கிளிக் பண்ணால் அதான் ஃபர்ஸ்ட் வரும். ஏன்னா அது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீமியம் 1 லேக் கட்டினாங்கன்னா எவ்வளோ நேச்சுரல் கவர் கொடுக்கலாம், 4 crore 30 lakhs வரலும் நம்ம ரிஸ்கவர் கொடுக்கலாம். அதுக்காக அந்த பிளான் கிளிக் பண்ணீங்கன்னா அப்படியே ப்ரெசன்டேஷனும் ரெடி பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிட்டு அப்படியே பிடிஎஃப் கிளிக் பண்ணால் கஸ்டமருக்கு ஒரு பவர் பாயிண்டாகவும் கொடுத்துடலாம். நியூ ஜியோ நம்பர், எவ்வளோ கட்டுறாங்க, எவ்வளோ ரிஸ்கவர் வருது, எத்தனை வருஷம் டேர்ம்,
மெடிக்கல் என்னென்ன எடுக்கணும் இங்கேயே போட்டிருப்பாரு. பாருங்க, நான் மெடிக்கல் ஜென்ரல். ஸோ டோட்டல் எஸ்யூசி 4 crore 30 lakhs. நான் மெடிக்கல் ஸ்பெஷல் எவ்வளோ, என்னென்ன மெடிக்கல் எடுக்கணும், எல்லா மெடிக்கல் ரிப்போர்ட்டும் அப்பப்போ அப்டேட்டும் ஆயிரும். அடுத்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டூல். ஆன்லைன் டூல் தான் உங்கள் போர்ட்டல்லேருந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். இப்போ ஆன்லைன் டூல் போயிட்டு பாருங்க என்னென்ன டவுன்லோட் பண்ணலான்னு போட்டிருக்கோம். நம்ம சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டேட்டா இம்போர்ட். இதுதான் நம்ம எஃப்இபி நியூ பாலிசி அப்டேட் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டேட்டா இம்போர்ட். நான் மார்க் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா டேட்டா இம்போர்ட்ல எஃப்இபி நியூ பாலிசி அப்டேட் பண்ணிக்கலாம். அடுத்து அதர் பாலிசி ஸ்டேட்டஸ் இது வராது, இது ஒர்க் ஆகாது. சில பேர் நம்ம சாஃப்ட்வேர் யூசர்ஸே டவுன் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க, வருதுன்றாங்க. பட் இதை நம்பியும் நம்ம சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணணும். ஏன்னா இது வந்து அப்பப்போ வரலாம், இல்லை வராமலே போகலாம். அதனால அதர் பாலிசி ஸ்டேட்டஸ் இது பண்ண வேணாம். நெக்ஸ்ட் லோன் ஸ்டேட்டஸ். லோன் பக்காவாக வருது. லோன் ஸ்டேட்டஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ கட்டணும், இல்லை பிரின்சிபலோட சேர்த்து எவ்வளோ கட்டணுன்ற மாதிரி எக்ஸிஸ்டிங் ஆல்ரெடி எடுத்த லோனுக்கு நீங்கள் இதை பார்த்து சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் அட்ரஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம், கஸ்டமரோட அட்ரஸ் டீடைல்ஸ் டவுன்லோட் பண்ணிக்கலாம், மொபைல் நம்பர் மெயில் ஐடி டவுன்லோட் பண்ணிக்கலாம், ப்ரீபெய்ட் சர்டிஃபிகேட் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம டெஸ்க்டாப் சாஃப்ட்வேர்லேருந்து யாராவது கன்வெர்ட் ஆகுறாங்க அப்படின்னா அதுக்காக இந்த டவுன்லோட் பீமாம்த்ரான் இருக்கு. பீமாம்த்ரா சிஸ்டம் சாஃப்ட்வேர்லேருந்து இல்லை அப்டேட் பண்ணிக்கலாம். அடுத்தது யூனிக் பாலிசிஸ்லாம் யூனிட்ஸ் அண்ட் என்ஏவி டவுன்லோட் பண்ணிக்கலாம். எம்பின் செட்டப் பண்ணிக்கலாம். எம்பின் செட் பண்ணிட்டீங்கன்னா ஓடிபி இல்லாமல் டவுன்லோட் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா ஏஜென்ட் ஆப்போட நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம்னா ஓடிபி ஒரு வாட்டி டவுன்லோட் என்டர் பண்ண தேவையில்ல, ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் இதெல்லாமே ஒரு ஒரு கிளைண்ட்டுக்கு நான் இந்த மாதிரி எக்ஸாம்பிள் நம்ம இந்த மாதிரி மீட்டிங்கில் டேரெக்டாக டெமோவில் கொடுக்கும்போது அவங்கவுங்க ஏஜென்ட்டோட டீட்டெயில்ஸ் நான் வாங்கி நான் இதில் பாருங்க ஒரு இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5 பண்ணலாம். இது வந்து நான் என்னோட பர்பஸ் டெமோக்காக நான் இத்தனை ஏஜென்ட்ஸ் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் உங்கள் பேரில், உங்கள் ஒய்ஃப் பேரில், உங்கள் சன் பேரில் ஏதாவது ஏஜென்சி எடுத்து அடிஷ்னலாக பண்ணுறீங்கன்னா அந்த 3ஐயும் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் மேக்ஸிமம் 5 ஏஜென்சி வரலும் இதில் சாஃப்ட்வேரில் மெயின்டைன் பண்ணிக்கலாம். பாருங்க, இது எக்ஸாம்பிளுக்காக இத்தனை போட்டிருக்கேன். இது என்னன்னா என்னோட டிவைஸ்ல சாஃப்ட்வேர் எங்க கம்பெனி அந்த மாதிரி ஆக்டிவேட் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க உங்க மொபைல்ல நீங்க பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்றீங்கன்னா 5 ஏஜென்சி வரலும் உங்க பேர்லயும் உங்க வைஃப் பேர்லயும் உங்க சன் பேர்ல ஏஜென்சி வச்சிருந்தீங்கன்னா நீங்க இது ஒரே ஆப்ல தனித்தனியா வாங்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே ஆப்ல எல்லாத்தோட ஏஜென்சியும் நீங்க மெயின்டைன் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர் டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா போர்ட்டல் இப்போ ஈவினிங்ல இருந்து ஒர்க் ஆகலன்னாங்க. பட் இப்போ பாருங்க ஒர்க் ஆகுது. பாருங்க நான் ஒரே ஜஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட். இப்போ மீட்டிங் நான் மெசேஜ் போட போட இந்த எரர் வந்துச்சு. நிறைய பேர் மெசேஜ் போட்டிருந்தாங்க. நானும் இப்போ ட்ரை பண்ண எரர் வந்துச்சு. பாருங்க உங்க முன்னாடி தான் டவுன்லோட் ஆயிருக்கு. இது ஒருத்தரோட ஏஜென்சிக்கோட டீட்டெயில்ஸ் வாங்கி வச்சிருக்கேன். பாருங்க அப்டேட் பண்ணாங்களா. இப்போ அடுத்தது நான் இப்போ அட்ரஸ் டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் பாருங்க. ஜஸ்ட் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் சீக்கிரம் டவுன்லோட் ஆயிரும். நான் லைவா பண்ணுன்றதுக்காக தான் ஏஜென்சி கோட் வாங்கி வச்சிருக்கேன். நெக்ஸ்ட் அப்டேட் மொபைல் அண்ட் இமெயில், அதுவும் அப்டேட் பண்ணிக்காட்டு. எல்லாமே டவுன்லோட் ஆயிடுச்சுங்களா. நெக்ஸ்ட் டவுன்லோட். இப்போ டவுன்லோட் ஆன பாலிசிஸ்லாம் பார்க்கணும் அப்படின்னா இதில் போய் பார்க்கலாம். எங்கே பார்க்கலான்றதுக்கா இப்போ டவுன்லோட் எதுவுமே அப்டேட் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஏன்னா இப்போ தானே பண்ணோம் இல்லைங்களா, இந்த மாதிரி தான் காட்டும் ஆக்சுவலாக. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தரோட இதை காட்டுறேன், பாலிசி டீடைல்ஸ் காட்டுறேன். நான் லைவாக என்னென்ன வரும்ன்றதை உங்களுக்காக காட்டிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாலிசி பாருங்க. இந்த பாலிசி வந்து இப்போ ப்ரீபெய்ட் சர்டிஃபிகேட் எடுக்கிறேன். ப்ரீபெய்ட் சர்டிஃபிகேட் லாஸ்ட் இயருக்கு எடுக்கிறேன். இப்போ அவைலபிள் இல்லைன்னா அது ஏதாவது பாலிசி இருக்கலாம், இல்லை செக் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ இது பாலிசிஸே அவங்களுக்கு கம்மியாக இருக்கிறனால அவ்வளோதான் வருது. நான் இப்போ வேற யாராவது எடுத்து காட்டுறேன் பாருங்க.
ஸோ இதை நாம அப்புறம் செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ இப்போ அடுத்து ரிவைவல் கொட்டேஷன் ப்ரீமியம் ரிமைண்டர் அனுப்பணும் அப்படின்னா பாருங்க, அந்த கிளைண்டோட நேமை கிளிக் பண்ணோன்னே இந்த மாதிரி வரும். என்ன பாலிசி நம்பர், கமர்ஸ்மெண்ட் டேட்டு, எவ்வளோ சம்மர், டோட்டல் டியூ எவ்வளோ, என்ன டேட், எஃபிபி எல்லாமே இதில் காட்டுதுங்களா. இப்போ அவங்களுக்கு அப்படியே ரிமைண்டர் மாதிரி அனுப்புனா நீங்கள் கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் டேரெக்டாக கிளிக் பண்ணால் வாட்ஸ்அப்பில் போயிடும். இல்லை நீங்கள் இமெயில் வேறு எதாவது அனுப்பணும், மெயில் அனுப்பணும் அப்படின்னா பிடிஎஃபாக அமைச்சிக்கலாம், இல்லை இமேஜ் ஃபைலாகவும் நீங்கள் அமைச்சிக்கலாம், ஷேர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் அந்த கஸ்டமரோட டீட்டெயில்ஸ் பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட் அந்த பாலிசி மேலே கிளிக் பண்ணுறக்காரங்க கிளிக் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ இதில் என்ன பாலிசி கொடுத்துருக்கோம், எவ்வளோ ப்ரீமியம், எவ்வளோ கட்டுறாங்க, எவ்வளோ மெச்சூரிட்டி அமௌண்ட்டு, அவங்க பாருங்க குழந்தை பேர் என்ன, குழந்தை ஏஜ் என்ன. இப்போ இங்கே ஒரு ஐ ஆப்ஷன் இருக்கு பாருங்க, இந்த இடத்துல ஐன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஐ கிளிக் பண்ண உடனே பாலிசி டீட்டெயில்ஸ் வரும், கேஷ் ஃப்ளோ எப்போ பணம் கட்டணும், எவ்வளோ கட்டுறாங்க, டோட்டலாக அவங்க கிடைக்க வேண்டிய ரிட்டர்ன்ஸ் எவ்வளோ வரும் அப்படின்றது காட்டுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன்ஸ், எஸ்பி எவ்வளோ வருஷம் வருது, டீட்டெயில்ஸ் பாருங்க, அவங்க மொபைல் நம்பர், மெயில் ஐடி இது எல்லாமே டீட்டெயிலோட வந்துருக்குங்களா. அட்ரஸும் டவுன்லோட் பண்ணி காட்டணும் இல்லைங்களா, அட்ரஸோட வந்திருக்கு. இந்த இடத்துல பாருங்க, மொபைல் நம்பர், மெயில் ஐடி, என்னென்ன மெயில் ஐடி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீட்டெயில்ஸ் டவுன்லோட் ஆயிருக்கு. ஸோ அதே மாதிரி இவருக்கும் பாருங்க, மெயில் ஐடி, மொபைல் நம்பர். ஏன்னா அட்ரஸ் எல்ஐசியில் அப்டேட் ஆகலைன்னா இதில் வராது. ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் 2021 போய் எடுத்த பாலிசி இல்லையா, அதனால எல்ஐசியில் பார்த்தீங்கன்னா அந்த டைம் நிறைய அப்டேட் பண்ணாமல் வச்சிருந்தாங்க பாலிசியில். அதனால அந்த மாதிரி பாலிசிஸ்க்கு அட்ரஸ் வரல. மற்றபடி இப்போ லேட்டஸ்ட்டாக கொடுக்குற பாலிசி எல்லாமே உடனே கெயின் பண்ணுறதுனால அப்டேட் பண்ணிடுறாங்க, மொபைல் நம்பர், மெயில் ஐடி எல்லாமே வந்துருது. ஸோ பாலிசியில் போனீங்கன்னாவே டோட்டல் லிஸ்ட் இதில் பார்த்துக்கலாம். பாருங்க என்னென்ன ஸ்டேட்டஸ், ஃபுல்லி பெய்டு, லேப்ஸ்டு, இன்ஃபோர்ஸ்னு காட்டும். இது எல்லாமே நீங்கள் செக் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது இந்த ப்ரீமியம் டியூ, சாரி இது பாலிசிக்கு அடுத்தது ஃபேமிலி. ஃபேமிலின்றது தான் நீங்கள் மேனுவலாக கஸ்டமர்ஸை குரூப் பண்ணிக்கலாம். ஃபேமிலி கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு ஒரு நேம்ஸ் இருக்கும். இப்போ ஒருத்தருக்கு கணேஷ் பாபு, குருமூர்த்தி ஒரே ஃபேமிலி அப்படின்னா ரெண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்க்ரால் பண்ணி குரூப் பண்ணிக்கலாம். இல்லைன்னா இப்போ ஒருத்தராக செலக்ட் பண்ணிவிட்டு, இப்போ கலை செல்வி ஒருத்தர், அவங்களோட சன் வேற யாரும் இருக்காங்க, இப்போ மணி. ஏன்னா இது ஆல்ஃபபெட்ஸ் தான் இருக்கும், ஆனால் இதை வந்து நீங்கள் சர்ச் பண்ண முடியாது. நீங்கள் ஒருத்தரை செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க சன் எங்கே இருக்காரோ அதை சர்ச் பண்ணி அப்புறம் ஆட் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் கோகுல்ராஜ், அவங்க ரெண்டு பேரும் ஃபேமிலி அப்படின்னா ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு மேலே டாப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு மெர்ஜ் பண்ணுற சிம்பிள் இருக்குது. இதை கிளிக் பண்ணி மெர்ஜ் பண்ணிக்கணும். நீங்கள் யாரோட ஃபேமிலி, யார் வந்து ஹெட்ன்றது கேட்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இவங்க ஹெட்டா இவங்க ஹெட்டான்னு கேட்கும். இப்போ கலைசெல்வி இவங்க தான் ஹெட்டு, இவங்க வந்து அவரோட சன் அப்படின்னா இப்போ யாருக்கு கீழே இவங்க வரணும். இப்போ கலைசெல்வி அப்படின்ற செலக்ட் பண்ணுறோம் பாருங்க, கலைசெல்வி கீழே ஆட் பண்ணிட்டா இப்போ இந்த கலைசெல்வின்னு செலக்ட் பண்ணுறோம் இல்லைங்களா. பாருங்க அது கீழே அந்த கோகுல்ராஜ், கலைசெல்வி கோகுல்ராஜ் அப்படின்னு உள்ள பேர் வந்துச்சு பார்த்தீங்களா. ஒரு ஒரு நேம்ஸ் இப்படியே ஆட் ஆகிருக்கும். நீங்கள் இப்படி தான் ஃபேமிலி மெம்பர் குரூப் பண்ணணும்னா இந்த மாதிரி தான் பண்ணி ஆகணும், மேனுவலாக என்ட்ரி பண்ணணும். ஃபேமிலின்றது அதுக்காக எதுக்காகனா, ஃபேமிலி ஒன்ஸ் இப்போ குரூப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ டோட்டலாக அவங்க கிளிக் பண்ண உடனே மேலே ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, டேட்டா ஷீட் பிடிஎஃப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த பிடிஎஃப் கிளிக் பண்ணால் ஒரு குரூப் ரிப்போர்ட் எடுத்துக்கலாம். யார் யார் எப்போ பணம் கட்டணும், யார் யாருக்கு எப்போ பணம் வரும், ஒரு பிரசன்டேஷன் ஃபேமிலி சார்ட்டே எடுத்து கொடுத்துக்கலாம். நீங்கள் பாருங்க அவங்க ஃபேமிலியில் என்னென்ன பாலிசி எடுத்திருக்காங்க. பாருங்க எவ்வளோ ரிஸ்கவர் இருக்கு, எவ்வளோ எப்போ எவ்வளோ ஆக்சிடென்ட் ரிஸ்கவர், நார்மல் ரிஸ்கவர், ஒரு ஃபேமிலி சார்ட் ரிப்போர்ட் மாதிரி எடுத்து நீங்கள் அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அமைச்சிக்கலாம். அதுக்காக தான் ஃபேமிலி குரூப் பண்ணுறது. ஸோ மேடம் ஒரு மெசேஜ் போட்டிருக்காங்க. ஸோ அதுவும் கிளியர் பண்ணிட பாருங்க. ஏதாவது பாலிசி உங்களுக்கு ஸ்டார்டு மாதிரி வந்துச்சுன்னா இந்த இடத்துல பாருங்க 3 டாட் மாதிரி இருக்கும். இது கிளிக் பண்ணிட்டு பாலிசி, ஏன்னா என்னோடதுல இல்லை, யாராவது எனக்கு வந்து யாராவது உங்களோட போர்ட்டல் ஐடி பாஸ்வேர்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புனா நான் லைவாக டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். என்னோட வாட்ஸ்அப்புக்கு உங்கள் போர்ட்டல் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு அனுப்பிச்சிங்கன்னா
நான் டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு லைவாவே எப்படி பண்றதுன்றது ஒரு ஐடியா கொடுப்பேன். அதுக்காக தான். இப்போ ஜெயந்தி மேடம் நீங்களே கூட எனக்கு உங்க ஐடியும் பாஸ்வேர்டு எனக்கு அனுப்பிச்சிங்கன்னா நான் உங்களுக்கு எப்படின்னு சொல்லித்தரேன். யாரோ ஒருத்தர் அனுப்புறீங்கன்னா மெசேஜ் சாட்ல இது நார்மலாக எனக்கு வாட்ஸ்அப் இதில் குரூப்ல போட வேணாம், ஜூம்ல மீட்டிங்ல போட வேணாம், வாட்ஸ்அப்ல எனக்கு அனுப்புங்க, நான் உங்களுக்கு பண்ணித்தரேன். அவங்க போடுற ரோல் அடுத்த ஆப்ஷன் உங்களுக்கு சொல்லிடுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா மெம்பர்ஸ். இந்த ஃபேமிலிக்கு அடுத்து மெம்பர்ஸ்ன்றது இண்டிவிஜுவல் மெம்பர்ஸ் டீடைல்ஸ் நீங்கள் பார்த்துக்கலாம். இது வந்து ஜஸ்ட் ஒரு ப்ராஸ்பெக்டிவ் கிளைண்ட் ஆட் பண்ணுறதுக்காக தான். பாருங்க உங்க முன்னாடியே ஒருத்தங்களை ஆட் பண்ணுறேன். உங்கள் பிரான்ச் உங்கள் டேட் ஆஃப் பர்த் அப்படியே டைப் பண்ணுங்க மேடம். டேட் ஆஃப் பர்த் போட்டிங்கன்னா டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேடம் அது நான் பாஸ்வேர்ட் நான் மாற்றி தரேன் உங்களுக்கு நாளைக்கு. நம்ம ஸ்டாஃப் பண்ணி தருவாங்க அதெல்லாம். நான் இப்போ டவுன்லோட் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ பாருங்க, இப்போ அவங்களோட ஏஜென்சி நான் ஆட் பண்ணிட்டேன். ஆன்லைன் டூல், டேட்டா இம்போர்ட். பாருங்க அவங்க கஸ்டமரோட அவங்க அவங்க போர்ட்டல் ஐடி பாஸ்வேர்டு இப்போ லாகின் ஆகுது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பாலிசிஸ் இருக்குன்னு அனலைஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் டவுன்லோட் ஆயிரும். பாருங்க டவுன்லோட் ஆகுது. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக ஆகும் உங்களுக்கு. ஏன்னா சர்வர் அந்த அளவுக்கு எல்ஐசியில் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. அது பேஸ் பண்ணி தான் நம்ம சாஃப்ட்வேர் டவுன்லோட் ஆகும். நடுவில் நடுவில் அந்த ஸ்டார்ட் பாலிசி என்னன்னா எல்ஐசியில் நிறைய பாலிசிஸ் மாஸ்க் பண்ணிடுறாங்க, நம்பர்ஸ் இல்லாமல் மார்க் பண்ணுறாங்க. இப்போ எல்லாருமே கவனிச்சுக்கோங்க, உங்கள் பாலிசி நீங்கள் டெமோவில் கூட இந்த மாதிரி டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக தான் நான் கைட் பண்ணுறேன் உங்களுக்கு, லைவாக நான் பண்ணி காட்டுறேன். பாருங்க 376 பாலிசி எவ்வளோ செகண்ட் டவுன்லோட் ஆச்சு, மேக்ஸிமம் 1 மினிட்டுக்குள்ள டவுன்லோட் ஆயிடுச்சுங்களா இல்லையா. இப்போ டன் கொடுக்குறேன். அதே நான் மொபைல் நம்பரும் அப்டேட் பண்ணி பார்க்குறேன். மொபைல் நம்பர் மெயில் ஐடி பார்த்தீங்கன்னா அதோட ஸ்பீட் ஆயிரும் உங்களுக்கு. அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளோ பாலிசிஸ் இருக்கும்போது கொஞ்சம் டிலே ஆகும். அட்ரஸ் டவுன்லோட் மட்டும், ஏன்னா ஒரு ஒரு பாலிசியாக டவுன்லோட் ஆகும்போது கொஞ்சம் டைம். இப்போ நான் 3மே அப்டேட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. ஏன்னா அப்டேட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு எப்படின்றத லைவாக காட்ட முடியும். பாருங்க நடுவு நடுவில் பாலிசி பாருங்க ஸ்டார்ட் இருக்கு. சார் நம்ம சாஃப்ட்வேர் ஆல்ரெடி யூஸ் பண்றவங்க ஸ்டார்ட் மாதிரி ஏதாவது காட்டுச்சுன்னா இப்போ நான் எப்படின்ட்டு சொல்லித்தரேன் பாருங்க. பாருங்க இந்த டவுன்லோட் ஆகாம பாருங்க அந்த ப்ராசஸிங்ல நடுவில் நடுவில் ஸ்டார் போட்டு ஒரு சில பாலிசி நம்பர் வருது பாருங்க. இந்த மாதிரி எரர் வரும். ஓகே டன் கொடு, ஏன்னா உடனே டவுன்லோட் பண்ணதானே இந்த மாதிரி எரர். ஆனால் அப்டேட் ஆயிருக்கும், 0 பாலிசிஸ் வந்திருக்கும். நெக்ஸ்ட் பாருங்க இதுவும் நம்ம பண்ணிக்கலாம். வேணா யூனிட்ஸ் அண்ட் என்ஏவி வேணாலும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். யூலி பாலிசி எதாக இருந்தால் அதோட யூனிட்ஸ் அப்டேட் ஆயிருக்கும் உங்களுக்கு. பாருங்க இந்த பிளான்ல அப்டேட் ஆகுது. பாருங்க 18 பாலிசி அப்டேட் ஆயிருச்சு. கொஞ்சம் இப்போ எல்லாரும் கவனிங்க. ஸ்க்ரீன் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணாதீங்க, நம்ம ஸ்க்ரீன் பாருங்க. பாருங்க பாலிசிஸ் போகிறேன். மேடம் வந்து இந்த மாதிரி கீழே வந்து ஸ்டார்டு பாலிசின்னு இந்த இடத்துல 10 பாலிசிஸ் காட்டுது. பாருங்க ஸ்டார்டு பாலிசிஸ் 10. நான் கீழே மார்க் பண்ணியிருக்க பாருங்க, ஸ்டார்டு பாலிசிஸ் 10 காட்டுது. இப்போ நான் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணுறேன்னா இந்த டாட் ஆப்ஷன் இருக்கு. அப்டேட் ஆயிடுச்சு பாருங்க, நான் ஒன்றுமே பண்ணல. இந்த பாலிசி இப்போ அப்டேட் ஆனது.
இப்போ நான் அடுத்தது இந்த பாலிசி நான் இப்போ மார்க் பண்றேன் பாருங்க. மார்க் பண்ணிருக்கேன் இல்லையா? இப்போ நான் என்ன பண்றேன்னு பாருங்க. சுஜாதா வந்துருச்சுங்களா? ஜஸ்ட் அந்த டாட்டை கிளிக் பண்ண உடனே பாருங்க உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகுது. ரொம்ப சிம்பிளான ஒர்க் தான். பாருங்க இந்த டாட்டை கிளிக் பண்றோம். ஜெயந்தி மேடம் நீங்களும் பாருங்க. அடுத்து ட்ரிலோக். ட்ரிலோக் இருக்கு இல்லைங்களா? இந்த ட்ரிலோக் பாலிசி பாருங்க. இப்போ பாத்தீங்கன்னா மூணு. ஸோ இப்போ எல்லாத்தோட பாலிசி நம்பர் வந்துருச்சுங்களா? ஸ்டார் இருக்கு, இந்த ஸ்டாரா இருக்கிறது. மீதி இந்த ஐஸ் போட்டிருக்கு இல்லைங்களா? அது கொஞ்சம் டிலே ஆகும். ஏன்னா ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா பாலிசி நம்பர் அப்டேட் ஆகும். அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மீதி ஏதாவது விட்டு போயிருந்தா அது டவுன்லோட் ஆகும். ஏன்னா என்ன விட்டு போயிருக்குன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா உள்ள எல்ஐ சைட்ல ஏதாவது பிளாக் பண்ணியிருப்பாங்க. பட் பேசிக்கா நமக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் இங்க இருக்கா இல்லையா பாருங்க. இந்த அர்ச்சனான்ற பாலிசிக்கு டிஓசி இருக்கு, பிளான் டேர்ம் பிபிடி இருக்கு, குவார்டர்லியா இது என்ன மோடு இருக்கு, எஃப்யூபி இருக்கு, சம்மர் ஷூட் ஸ்டேட்டஸ், மெச்சூரிட்டி டேட் எல்லாமே இருக்கு. இது எல்லாமே டீடைல்ஸ் வந்துருச்சு இல்லைங்களா? இப்போ பேக் வந்து பாருங்க. ஸ்டார்ட் பாலிசிஸ் இது எல்லாமே டவுன்லோட் பண்ணிட்டோம். உங்களுக்கு சிலது ஏதாவது இன்கம்ப்ளீட்டா இருந்தா ஃபியூச்சர்ல டவுன்லோட் ஆகும். ஸோ இப்போ இவங்களோட பாலிசிஸ் மட்டும் தனியாக இப்போ நான் எல்லாத்தோடதும் சேர்த்து டவுன்லோட் பண்ணதுனால 5142 பாலிசி இருக்கு. இவங்களோடது மட்டும் தனியாக பார்க்கணும்னா ஜஸ்ட் ஸ்டார் கிளிக் பண்ணி அவங்களுக்கு அவங்க நேம் மட்டும் செலக்ட் பண்ற பாருங்க. டோட்டலா 376 பாலிசிஸ் டவுன்லோட் ஆயிருக்கு. அதுல என்னென்ன பாலிசி இருக்கு, இன்ஃபோர்ஸா இல்லை லேப்ஸா என்ன இருக்குது, கடைசியா கிளிக் பண்ண செலக்ட் பண்ண கம்ப்ளீட் பண்ண பாலிசி டீடைல்ஸும் பாருங்க. மொபைல் நம்பர், அட்ரஸ், இது இப்போ மெயில் ஐடி எல்லாமே வந்துருச்சு. இப்போ இன்ஃபோர்ஸ் லிஸ்ட் மட்டும் தனியாக எடுக்கணும் அப்படின்னா பாருங்க என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு பாருங்க. இதுலேயே இன்ஃபோர்ஸ் லிஸ்ட் மட்டும் நம்ம போட்டோம்னா அவங்களோட இன்ஃபோர்ஸ் 205 பாலிசிஸ் இருக்கு அப்படின்றது காட்டும். இல்லை லேப்ஸ் மட்டும் தனியான லிஸ்ட் எடுக்கணும் அப்படின்னா லேப்ஸ் எல்லாமே மேலே அந்த செட்டிங்ஸ் பட்டனில் போனோடனே உங்களுக்கு இந்த டாப்பில் பார்த்தீங்கன்னா நான் மவுஸ் கிளிக் பண்ணி மேலே செட்டிங்ஸ் பட்டன் அதில் போயிட்டு லேப்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா லேப்ஸில் இருக்க பாலிசிஸ் டோட்டலாக 59 பாலிசிஸ் இருக்கு. கீழே இருந்து டோட்டல் போட்டிருக்கு இல்லையா? 59 பாலிசி லேப்ஸில் இருக்கு. சார் ராஜேந்திரன் சார் ஒன்று நெட்ஒர்க் இஷ்யூவாக இருக்கலாம். ஏன்னா இப்போ உங்கள் முன்னாடி லைவாக நான் பண்ணேன். எதுவுமே நான் என்னோட போர்ட்டல் கூட இல்லை, அவங்க இன்னொருத்தவங்களோட போட்டு நான் டவுன்லோட் பண்ணி காட்டினேன். டவுன்லோட் ஆகுது. வேணா நாளைக்கு மார்னிங் நம்ம டேட்டா டெலிட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷாக பண்ண சொல்ல வேணா ஸ்டாஃப் கூப்பிட்டு நம்ம ஸ்டாஃப் கூப்பிட்டு கூப்பிடுங்க. நான் உங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே டேட்டா டெலிட் பண்ணிட்டு ட்ரை பண்ணி தர சொல்கிறேன். இப்போ ஏதாவது லோன் ஸ்டேட்டஸ் செக் பண்ணி பார்த்துடலாம். அவங்களோடது யாராவது லோன் மேடம் யாராவது ஜெயந்தி மேடம் யாராவது லோன் வாங்கி கொடுத்துருந்தீங்கன்னா அவங்க நேம் மட்டும் போடுங்க, நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். லோன் ஏதாவது லோன் வாங்கி கொடுத்துருக்கீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்றது செக் பண்ணலாம். யாராவது வாங்கி கொடுத்த நேம் தெரிஞ்சா அப்படியே டைப் பண்ணுங்க சேட்ல. உங்களுக்கு ப்ரீபெய்ட் சர்டிஃபிகேட் வருதான்னு பார்க்கலாம். பாருங்க ப்ரீபெய்ட் சர்டிஃபிகேட் சிம்பிளா ஒரே கிளிக்ல வந்துருச்சு. இது வந்து ஈஸி ஸ்க்ரீம்னால ஒரே இது வந்துருச்சு. இப்போ அவங்க ஸ்ரீதர்னு ஒரு பேர் சொல்லியிருக்காங்க. பாருங்க இவங்களுக்கு வந்து இப்போ லோன் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படின்னா கிளிக் பண்ணிட்டு லோன் ஸ்டேட்டஸ் ஆன்லைன் இந்த மாதிரி எரர் வந்துச்சுன்னா ஓகே கொடுத்துட்டு உடனே இந்த பிரின்சிபல்னு ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஷோ ஸ்டேட்டஸ் கொடுங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு வேணா ட்ரை பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்ட் சர்டிஃபிகேட் எடுத்துக்காட்டுனா ப்ரீபெய்ட் சர்டிஃபிகேட் இதை மந்த்லி இசிஎஸ் இயர்லி ப்ரீமியம் பாருங்க. இதை கிளிக் பண்ணி ப்ரீமியம் சர்டிஃபிகேட் 2122 அது அந்த பாலிசி அந்த வருஷத்துக்கு இல்லை. 22 23 இந்த மாதிரி ப்ரீபெய்ட் சர்டிஃபிகேட்டும் நீங்கள் வாங்கி கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெயின் பேஜ்லேயே இப்போ மேடம் இது மட்டும் நம்ம எவ்வளோ பாலிசி இப்போ வந்து எல்லாமே இந்த ப்ரீமியம் டியூன்ற இடத்துல டோட்டலாக காட்டும்.
அதே மாதிரி இந்த ஏஜென்சி பர்ஃபார்மன்ஸ்ல இவங்க என்ன பண்ணிருக்காங்க செக் பண்ணிடலாம். ஏஜென்சி பர்ஃபார்மன்ஸ் போனீங்கன்னா இப்போ உங்க பாருங்க ஏஜென்சி பர்ஃபார்மன்ஸ் இந்த வருஷம் 2 பாலிசி 2 ரைட் கொடுத்துருக்காங்க. பாருங்க லாஸ்ட் இயர் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, லாஸ்ட் இயர் எவ்வளோ லைஃப் எவ்வளோ பாலிசிஸ், அதுக்கு முன்னாடி வருஷம் எவ்வளோ லைஃப் எவ்வளோ பாலிசிஸ், எவ்வளோ சம் அஷ்யூர் கொடுத்துருக்காங்க 1,72,00,000. அதுக்கு முன்னாடி 18 லைஃப் 22 பாலிசி 37 லைஃப். இந்த மாதிரி உங்களோட இதை நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். இது எப்போ ஏஜென்சி எடுத்தீங்களோ பாருங்க 2007 ஏஜென்சி எடுத்திருக்காங்க. 7ல இருந்து வருஷம் வருஷம் 10 பாலிசிஸ் 9 12 இந்த மாதிரி எவ்வளோ பண்ணியிருக்காங்கிறது இதுலேயே நீங்கள் ட்ராக் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் 2007 யார் கொடுத்துருக்கோம் நமக்கு ஞாபகம் இருக்காது, நேம் தெரியணும் அப்படின்னா அந்த 2007 கிளிக் பண்ணி பாருங்க, அவங்க டீட்டெயில்ஸ்லாம் வரும். அந்த கொடுத்த 10 பேரோட டீட்டெயில்ஸ் நீங்க பார்த்துக்கலாம், யார் நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்றது பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கிளப் மெம்பர்ஷிப் டார்கெட். லாஸ்ட் இயர் என்ன கிளப்ல இருந்தாங்க, இந்த வருஷம் எதுக்கு எலிஜிபிள் ஆவாங்க, எல்லாமே இதில் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் எம்டிஆர்டி டார்கெட். எம்டிஆர்டி டார்கெட்டுக்கும் பாருங்க லாஸ்ட் இயர் எவ்வளோ வாங்கியிருக்காங்க, இந்த வருஷம் எவ்வளோ வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி எல்லாமே நம்ம ட்ராக் பண்ணிக்கலாம். அடுத்து மெயினான இது விஷயம் பார்த்தீங்கன்னா நம்மளோட ரேட்டிங்ஸ். லோன் ஸ்டேட்டஸ் மட்டும் நான் உங்களுக்கு மீட்டிங் முடியறதுக்கு உங்களுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்கிறேன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கிரீட்டிங்ஸில் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே இந்த மாதிரி ஒரு போஸ்டர்ஸ் அப்டேட் ஆகிட்டு இருக்கும். இது பாருங்க பிக்சர் குவாலிட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். இதுக்காக ஒரு இன்சூரன்ஸ் அவேர்னஸ் பற்றி இருக்கும், பிளான் காம்பினேஷன் இருக்கும். பாருங்க ஒய் யூ நீட் டு இன்வெஸ்ட் ரதர் தென் ஜஸ்ட் சேவிங்ஸ், ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸு, நேஷனல் சயின்ஸ் டே. பாருங்க இந்த காம்பினேஷன் பாருங்க, இன்வெஸ்ட் 5,70,500 ஒன்ஸ் அண்ட் கெட் ரெகுலர் ரிட்டர்ன்ஸ் ஆஃப்டர் 3 இயர்ஸ், ஆஃப்டர் எவ்ரி 3 இயர்ஸ். ஆஃப்டர் தேர்ட் இயரில் பார்த்தீங்கன்னா 60,000, 6th இயர் 60,000, 9th இயர் 60, 12 60, அப்புறம் 15 18 21 24ல் 3 லேக் 3 லேக் 3 லேக். இது என்ன காம்பினேஷன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மேலே பாருங்க பிளான் டீடைல் இங்கேயே கொடுத்துருக்கோம். பிளான் டீடைல் ஒரு பிளான்ல இருக்கும் பாருங்க. நியூ பீமா பட்ஜெட், சிங்கிள் ப்ரீமியம் டொமன் 3. ஸோ அதை ஸ்ப்ளிட் பண்ணி இந்த மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். ஒரே இதாக கொடுத்துட்டு மீதி ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்தனால உங்களுக்கு ஒரு வருஷம் அந்த மாதிரி பணம் வருது. அந்த மாதிரி காம்பினேஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டேட்டஸில் வைக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக என்கொயரி வரும். ஒய் யூ ஷுட் பை ஹெல்த் இன்சூரன்ஸ், அதுக்கும் போஸ்டர்ஸ் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு. லைஃப் இன்சூரன்ஸ், இன்டர்நேஷனல் மதர் லாங்குவேஜ் டே, இந்த மாதிரி இது வந்து டெய்லி வர போஸ்டர்ஸ் பாருங்க. அமிர்தவால் அந்த பிளானை பற்றின ஒரு போஸ்டர்ஸ் வந்திருக்கும். நீங்கள் ரெக்ரூட்மெண்ட் சிஎல்ஏ இருந்தீங்களா, டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் இருந்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு இருக்கும் பாருங்க. பிகம் எல்ஐசி ஏஜென்ட், ஒய் யூ நீட் டு பிளான் யுவர் ஃபினான்ஸ். இல்லை இதெல்லாம் டெய்லி வர போஸ்டர்ஸ். நீங்கள் எல்லாமே டாபிக் வைஸ் செக் பண்ணணும்னா பாருங்க இங்கே பிளான், இங்கே பிளான் இருக்கு. நெக்ஸ்ட் அதர்ஸ், ரிட்டையர்மெண்ட், டாக்ஸ் சேவிங், ஃபேமிலி, ரெக்ரூட்மெண்ட், இந்த மாதிரி தனித்தனியாக ஆட் பண்ணிருக்காங்க. இங்கே ஃபர்ஸ்ட் பிளான்ல தான் உங்களுக்கு காம்பினேஷன் எல்லாமே இருக்கு. இதில் பாருங்க எவ்வளோ காம்பினேஷன் இருக்கு பாருங்க. ஜீவன் பென்ஷன் பிளஸ், ஜஸ்ட் இன்வெஸ்ட் பர் மந்த் ஆஸ் பர் யுவர் பட்ஜெட். இன்வெஸ்ட்மெண்ட் 5,000 கட்டினா கிராஜுவிட்டி 20 lakhs, பென்ஷன் 50,000, 10,000 கட்டினா 40 lakhs, 15,000னா 60 lakhs. இந்த மாதிரி ஒரு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ஜாய் பெனிஃபிட்ஸ் ஆஃப் ஷேர் மார்க்கெட் ஒன்லி ₹2,500 per month, இண்டெக்ஸ் பிளஸ். அடுத்து பாருங்க உற்சவ் தரன், ஜஸ்ட் சேவ் ₹360 per day ஒன்லி ஃபார் 16 years அண்ட் கெட் பாருங்க 20 lakh lump sum returns after 19 years, 1 lakh lifelong pension till age 100, 16 lakh 40,000 risk cover, 26 lakh 40,000 action risk cover. ஸோ இது என்ன பிளான் தெரிஞ்சுக்கணும்னா மேலே பிளான் டீட்டெயில் கிளிக் பண்ணுறோம் பாருங்க. ஜீவன் உற்சவும் லக்ஷயாவும் இது ரெண்டு கம்பைன் பண்ணியிருக்கோம் பாருங்க. கன்னியாதான் பாலிசி,
Just save 8,100 every month and get 25 lakhs for marriage, 1 lakh anniversary gift every year, 80 lakh create estate. பிளான் டீடைல் போனால் ஜீவன் லக்ஷ்யா அண்ட் உமங். ஸோ இந்த மாதிரி டெய்லியுமே உங்களுக்கு காம்பினேஷன் பாருங்க எவ்வளோ காம்பினேஷன் போஸ்ட் இதில் இருக்கு. இதுலேயே ஒரு ஆப்ஷன் தான் ஒரு காம்பினேஷன் காட்டுற பாருங்க. இது எல்லாமே காம்பினேஷன் தான். நீங்க பாக்குறது எல்லாமே இதுல இருக்க காம்பினேஷன் டீடைல்ஸ் தான். பாருங்க ஸ்காலர்ஷிப் பிளான் இது பாருங்க. ஜீவன் அமர்ல ப்ரொடக்டிவ் ஷீல்ட் ஆஃப் 1 crore ஃபார் யுவர் ஃபேமிலி, சில்வர் கோல்டு பிளாட்டினம், இந்த மாதிரி 3 பிளான். பே ₹84 per day. அப்புறம் அடுத்து பாருங்க பே ₹108 per டேனா கோல்டன், பே ₹233 per டேனா பிளாட்டினம். பாருங்க ஆன் டெத் பிட்வீன் ஏஜ் 30 to 65 the nominee will get 1 crore. If death occurs between the age of 30 to 65னா உங்களுக்கு 1 crore அந்த நாமினிக்கும் ப்ரீமியம் ரிட்டர்ன் கொடுத்துருவோம். இதுக்கு அடுத்தது பாருங்க நாமினிக்கு ப்ரீமியம் ரிட்டர்ன் கொடுத்து 1 crore மெச்சூரிட்டியாகவும் கொடுப்பாங்க அப்படின்னா அது பிளாட்டினம். ஸோ இது என்னென்ன பிளான் காம்பினேஷன் தெரிஞ்சுக்கணும்னா இந்த பிளான் டீட்டெயில் பாருங்க. மேலே பாருங்க சில்வர்னா என்ன, சில்வர்னா வெறும் ஜீவன் அமர், கோல்டுனா கோல்டன்னா ஜீவன் அமர் அண்ட் நியூ என்டோமெண்ட் காம்பினேஷன், பிளாட்டினம்னா நியூ என்டோமெண்ட் பிளஸ் ஜீவன் அமரும் காம்பினேஷன் பண்ணியிருக்காங்க. அது எந்த மாதிரி காம்பினேஷன் எவ்வளோ சம்மேஷன் கொடுத்துருக்காங்கன்றது இதில் பார்த்துக்கலாம் நீங்கள். இப்போ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் இருக்கு. இந்த கிரீட்டிங்ஸ் ஒர்க் ஆகல அப்படின்னா நீங்க நம்ம நாளைக்கு ஸ்டாஃப் கூப்பிட்டு உங்களுக்கு சொல்லித்தரேன். லோன் ஸ்டேட்டஸ் ஆக்சுவலாக தான் நம்ம முந்தானே ஒரு டெமோ கொடுக்க போயிருந்தேன். அப்போ கூட ஒர்க் ஆச்சு. நீங்கள் போட்டிருக்கீங்க ரொம்ப நாளாக வரலன்னு போட்டிருக்கீங்க. பட் முந்தானேத்து நான் ஒரு டெமோ ஒரு குரூப்பாக ஒரு 8 பேர் சாஃப்ட்வேர் போடும் போது அப்பயும் டவுன்லோட் ஆகி நான் காட்டினேன். அதனால தான் சொல்கிறேன் இப்போ வர இப்போ ஏன்னா இப்போ மீட்டிங் ஸ்டார்ட் ஆகும் நடுவில் போர்ட்டல் ஒர்க் ஆகல. இப்போ தான் ஸ்டார்ட் ஆச்சு. அதனால கொஞ்சம் டிலே ஆகலாம். பார்க்கலாம், மீட்டிங் முடியறதுக்குள்ள ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஒரு வாட்டி. இப்போ பீமாமத்தில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் ரைஸ் ஹேண்ட் பண்ணி கேளுங்க. அடுத்து நம்ம இது முடிச்சுட்டு நம்ம பிராண்ட் எக்ஸ்பிரஸ் பீமாம் சிஆர்எம் எக்ஸ்பிரஸ் அதெல்லாம் நமக்கு சொல்லித்தரேன். அதே மாதிரி சாஃப்ட்வேர் யாருக்காவது வேணும் டெமோ பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள் நேம் மொபைல் நம்பர் நீட் சாஃப்ட்வேர்னு சாட்டில் போடுங்க. பல்க் எஸ்எம்எஸ் போகாது சார். அனுராதா ரவி சார், உங்களுக்கு OnePlus மொபைல் OnePlus சாம்சங் ஒர்க் ஆகிறது இல்லை சார். ஏன்னா அது அவங்களோட ஓஎஸ்ல இஷ்யூ, நம்ம சாஃப்ட்வேர் எதுவும் இஷ்யூ கிடையாது. ஓஎஸ்ல ப்ராப்ளம் இருக்கு. அதனால அதுக்கு ரெக்டிஃபை பண்றதுக்கு அவங்க ஓஎஸ்ல ஏதாவது சேஞ்ச் பண்ணாதான் நம்மளால பண்ண முடியும் சார். மற்றபடி பல்க் எஸ்எம்எஸ் மற்ற ஆப் எல்லாம் போயிட்டு தான் இருக்கு. இந்த மாதிரி சாஃப்ட்வேர் யாராவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ மீட்டிங் டைமுக்காக ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. 2100 பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸு, 2500 ரெகுலர் ப்ரைஸு. மீட்டிங் டைம் இந்த டைமில் புக் பண்ணுறோம். ஏன்னா நான் ரெகுலராக மீட்டிங்கில் இந்த ஆஃபர் கொடுக்குறோம் அடுத்த நாள் பண்ணலான்றாங்க. பட் நிறைய பேர் அது அடுத்த நாள் போய் மறந்து விட்டுறாங்க. அந்த ஆஃபரும் நாங்கள் கம்பெனியில் கடைசியாக ஒரு வாரம் கழிச்சு எங்களை கேட்குறாங்க. அதனால் எங்களால் அந்த ஆஃபர் கொடுக்க முடியல. அதனால் மீட்டிங் இந்த டைமில் நீங்கள் பேமெண்ட் பண்ணீங்கன்னா நம்ம நாளைக்கே உங்களுக்கு ஆக்டிவேட் பண்ணி தரோம். மீட்டிங் 2100 ஆஃபர் ப்ரைஸ். ரெகுலராக 2500 கம்பெனி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா அதுலேயே ஆப்லேயே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் இருக்கும். ஸோ வேணுங்கிறவங்க என்னோட நம்பர் கூகுள் பேல 2100 பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சுட்டிங்கன்னா நாளைக்கு ஆக்டிவ். ஏன்னா மீட்டிங் டைமில் மட்டும் தான் இந்த ஆஃபர் இருக்கும். அதனால நீங்கள் மற்ற டைமில் இந்த ஆஃபர் கண்டிப்பாக கிடைக்காது. பாபு சார் சொல்லுங்க சார். ஸோ பேமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்னோட நம்பர் இப்போ நான் சேட்டில் போடுறேன். சார் குட் ஈவினிங் சார். சேட்டில் போட்டிருக்கேன். நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் மறக்காம அனுப்பிச்சிடுங்க. 2100 பண்ணிட்டு சொல்லுங்க சார். சொல்லுங்க சார். சார் இப்போ இந்த லேப்ஸ் பாலிசி எதில் போய் பார்க்கணும்னு சொன்னீங்க? பாலிசியில் சார். பாலிசியில் போனீங்கன்னா மேலே செட்டிங்ஸ் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஓகே சார். இங்கே பாருங்க இன்ஃபோர்ஸ் லேப்ஸ் இருக்கு. லேப்ஸை கிளிக் பண்ணிட்டு இந்த க்ளோஸ் பட்டன் அழுத்துங்க. பாருங்க கீழே டோட்டல் லேப்ஸ் மட்டும் காட்டும். எது க்ளோஸ் பட்டன் சார்? சார் சாரி சார். இல்ல செட்டிங்ஸ் பட்டன்ல பாலிசி உள்ள போயிட்டு பாலிசியில் போயிட்டு மேலே செட்டிங்ஸ். ஓகே சார். செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிட்டு பண்ணுங்க. அதுல வந்து லேப்ஸ் பாலிசி பாக்குறேன். லேப்ஸை கிளிக் பண்ணிட்டு இங்க பாருங்க க்ளோஸ் பட்டன் இங்க இருக்கு பாருங்க.
அதை கிளிக் பண்ணீங்கன்னா க்ளோஸ் ஆயிடும். ஓகே சார். ஒன்லி லேப்ஸ் சாஃப்ட்வேர் பாலிசி தான் வரும். அவ்வளோதான் சார். இல்ல சார். ஓகே சார். அப்புறம் சார் இன்னொரு கொஸ்டின் சார். சார் இப்போ ஒன் பிளஸ்ல வந்து பல்க் மெசேஜ் மெசேஜ் போ நானும் ஒன் பிளஸ் தான் யூஸ் பண்றேன். ஆமாங்க சார், போகாது. அது இப்போ இல்ல ஏதாவது போனாலும் அப்டேட் ஏதாவது பண்ணா போகுமா? சார் இல்லை, அது சாஃப்ட்வேர்லேயே அவங்க எரர் சார். ஒன் ப்ளஸும் சாம்சங்கும் அவங்களோட ஓன் ஓஎஸ் சார், ஆண்ட்ராய்டு கிடையாது. ஆண்ட்ராய்டோட ஓஎஸ் கிடையாது. அவங்க ஓன் ஓஎஸ்ல ஓகே சார். ஆண்ட்ராய்டு அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஒன் சரி சார். பிளஸோடதும் இதோடதும் சாம்சங்கோடது மட்டும். ஓகே சார். ஓகே சார். சரிங்க சார். தேங்க்யூ சார். ஓகே சார். சாஃப்ட்வேர் வேணுங்கிறவங்க நேம் மொபைல் நம்பர் நீட் சாஃப்ட்வேர் போடுங்க, பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சுக்கோங்க. தீபா மேடம் சொல்லுங்க. சார் வணக்கம். சொல்லுங்க எனக்கு மேடம். 2 டவுட் இருக்கு. ஆக்சுவலா வந்து இந்த இயரோட லாஸ்ட் இது பண்ணுவோம் இல்லையா, எம்டிஆர்டியோட இது வந்து பாத்தீங்கன்னா ஜனவரியில நான் போட்ட பாலிசிஸ் வந்து பாத்தீங்கன்னா டேட் பேக் பண்ணி போட்டேன். ஆ ஆனா வந்து அது எனக்கு அதுல ஷோ ஆகல. ஆ அதுதான் எப்படி அதுன்னு கேக்குறேன். ஷோகா இருந்தாங்க மேடம். இப்போ ஜனவரி பாலிசி லாகிங் பண்ணேன், ஆ ஒரு 10 lakhs பாலிசி லாகிங் பண்ணேன். அது ஆ வேணா டேட் பேக் பண்ணி தேர்ட், அதாவது அதிகபட்சம் பாத்தீங்கன்னா நம்ம ஏப்ரல் வரைக்கும் டேட் பேக் பண்ண முடியும் இல்லையா? என்ன டேட் போட்டீங்க? என்ன டேட் பேக் பண்ணீங்க? நான் வந்து 4th மந்த் போட்டேன், ஒன்னு வந்து 9th மந்த் போட்டிருந்தேன். பாலிசியில அது சர்ச் போல பண்ணி பிரிச்சு பார்த்தீங்களா? போட்டிருந்தேன். டவுன்லோட் ஆனோட சர்ச் பண்ணி சார் பார்த்தீங்க? சர்ச் பண்ணி பார்த்தேன். நான் அந்த எம்டிஆர்டியோட இது இருக்கு இல்லையா, ஆ அதுல போயிட்டு பார்க்கும்போது எனக்கு இந்த கரண்ட் இயரோட இது மட்டும் தான், ஜனவரியில எவ்வளவு பாலிசி பண்ணிக்குமோ அது மட்டும் தான் ஷோ ஆகுதே தவிர ம் நான் டேட் பேக் பண்ணது வந்து அதுல ஷோ ஆகல. அதனால தான் கேக்குறேன். சரி, அது நான் எனக்கு எப்படி அந்த அதை பார்க்கணும்? டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் வந்து அனுப்பிச்சு விடுங்க. ஆ கேட்கலாம். ஏன்னா அது ஒன்று இங்கே சாஃப்ட்வேர்ல ப்ரோக்ராம் பண்ணதுல எரரா இருக்கலாம். ஏன்னா டேட் பேக் பண்ணியிருக்கீங்க இல்லையா, அதனால இந்த ஆ எம்டிடி கமிஷன்ல ஆட் ஆகாம இருக்கலாம். சம்டைம்ஸ் வந்து நம்ம கொட்டேஷன் எடுக்கும் போது எரர் வருது சந்தோஷ். அது எப்படி இது பண்றதுன்னு என்ன தெரியல. எரர்? அது ஆல்ரெடி உங்ககிட்ட நான் சொல்லியிருந்தேன். அதை என்ன மட்டும் எரர் வருது? கொஞ்சம், எனக்கு பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா வேரியேஷன் வருது. அப்பா ப்ரீமியம் கிட்டயும் கேட்டிருந்தேன் டவுட். ப்ரீமியம் எதுல ஆமா, வேரியேஷன் வருது இல்லைங்களா இப்போ? ஆக்சிடென்டல் பெனிஃபிட், இது வந்து நீங்க ஷோ பண்ணாதீங்க, இதை எடுத்துட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்பாவும் சொன்னாங்க. ஆ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா செகண்ட் டைமும் எனக்கு அது போலதான் வந்தது. ஆ எனக்கு அது கொஞ்சம் பார்ட் பண்ணி கொடுங்க. எனக்கு அது ஏதாவது அமுச்சு விடுங்க. எரர் வரும்போது எனக்கு அமுச்சு விட்டீங்கன்னா நான் கம்ப்ளைண்ட் கேட்கல மேடம். எனக்கு எதுவும் உங்க சைட்ல இருந்து ஸ்க்ரீன்ஷாட்டே வரல. நான் அதான் உங்க வாட்ஸ்அப் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். சரி, நானும் அப்பாவுக்கு அனுப்பிச்சிருந்தேன். அதான் எனக்கு அமுச்சு நான் விடுங்க. உங்களுக்கு அனுப்பிச்சு விடுறேன். நான் ஒரு வாட்டி பிரசன்டேஷன் என்னன்றதை அனுப்பிச்சு விடுறேன் நான். ஆ ஆ ஓகே சந்தோஷ். ஓகே. அவ்வளவுதான். தேங்க்யூ. நெக்ஸ்ட் சுந்தரமூர்த்தி சார் பேசுங்க. ஹலோ சார் சொல்லுங்க சார். வணக்கம் சந்தோஷ். சார் சொல்லுங்க. சந்தோஷ் ஒன்றும் இல்லை. இப்போ எனக்கு வந்துட்டு இந்த அவுட்ஸ்டாண்டிங் லிஸ்ட் பார்க்கறதுக்கு அவுட்ஸ்டாண்டிங் லிஸ்ட் எப்படி பார்க்கலாம்? அதாவது நம்ம வந்து பிரிண்ட் எடுக்கணும், இல்லை அதாவது நம்ம லிஸ்ட் ஒன்று எடுக்கணும்னு வச்சுங்க. அவுட்ஸ்டாண்டிங் இப்போ இப்போ 3ஆம் மாசமா, இப்போ 9ஆம் மாசம், இல்லை வந்து 10ஆவது மாசம், 11ஆம் மாசம் யாராவது பெண்டிங் கட்டாமல் இருக்காங்க, அந்த லிஸ்ட் எக்ஸல் எக்ஸல் மாதிரி. எக்ஸல் மாதிரி வராது சார், பிடிஎஃப் எடுத்துக்கலாம். இப்போ ப்ரீமியம் டியூன் இருக்கு இல்லையா, இப்போ ஸ்க்ரீன் பாருங்க. ப்ரீமியம் டியூவில் போயிட்டு என்னங்க? ஸ்க்ரீனை ஆ, பாருங்க. ம் பிப்ரவரி மந்த் ம் இதெல்லாம் கட்டாம இருக்காங்க இவங்களுது. அது மேலே பாருங்க, 3 டாட் இருக்கு இல்லையா, ம் அதை கிளிக் பண்ணா பிடிஎஃப் ரிப்போர்ட் டியூ சரி. டேட் ஹோல்டர் டியூ டேட் வைஸே போட்டுக்கோங்க. இந்த ம் மாதிரி வந்துடும் பாருங்க, ஸ்க்ரீன்ல வந்துருச்சு பாருங்க, மொபைல் நம்பரோட வந்துடும். ஓகே ஓகே, இப்படிதான் எதிர்பார்த்தேன் நான். இதான் எக்ஸல் ஷீட். ஓகே. இந்த இது மாதிரி எதில் வந்துடும், நீங்க எடுத்துக்கலாம். எப்படி எப்படி சொல்லிங்க திரும்ப? எகைன் மறுபடியும் அதாவது சொல்லுங்க. பாருங்க ஸ்க்ரீன்ல இங்க பாருங்க, ம் ப்ரீமியம் டியூ கிளிக் பண்ணீங்கன்னா எந்த மந்தோடதுன்னு பாருங்க. இப்போ பிப்ரவரி பாருங்க, பிப்ரவரி. இல்ல நீங்க பர்டிகுலர் ம் டேட் பார்க்கணும் ம் அப்படின்னா மேல பாருங்க, உங்களுக்கு செட்டிங்ஸ் ம் ஆப்ஷன் இருக்கு. ஓகே அதுல எந்த டேட்னு போட்டுக்கலாம். இங்க டேட் இருக்கு பாருங்க, ஃப்ரம் டேட் டு டேட் ரேஞ்ச் இருக்குது. ஓகே ஓகே. போட்டுட்டு சேவ் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லிஸ்ட் வந்துடும். இங்க வந்து மேல ம் அந்த 3 டாட்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா பிடிஎஃப் ரிப்போர்ட்டா எடுத்துக்கலாம். பிடிஎஃப்ல போட்டோ எடுக்கலாம். இந்த பிடிஎஃப் ரிப்போர்ட் மாதிரி எக்ஸல் இது பிடிஎஃபா வந்துடும் சார். அது மெயில் அனுப்பிச்சு பிரிண்ட் எடுத்துக்கலாம் நீங்க. ஓகே 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 ஓகே, நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ.
ஏசுராஜ் சார் சொல்லுங்க. சார் குட் ஈவினிங் சார். சொல்லுங்க சார் கும்பகோணம் யூனிட் 20 பேசுகிறேன். சொல்லுங்க எனக்கு பிஎம்எம்ல தான் வச்சுருக்கேன் சார் அப்டேட். அந்த ப்ரீமியம்லாம் அப்டேட் ஆக மாட்டேங்குது சார், எல்லாம் குமுலேட்டிவாக வந்துட்டு இருக்கு. சப்போஸ் இந்த மாதம் இந்த மாதத்துக்கு எவ்வளோ ப்ரீமியமோ அந்த ப்ரீமியம் கஸ்டமருக்கு அனுப்புனாங்க டபுளாக வந்துட்டு இருக்கு. எதுல அதாவது ப்ரீமியம் டியூலே எதுல அனுப்புறீங்க? பிஎம்எம்ல தான் சார். பிஎம்எம்ல வந்து டேரக்டா ப்ரீமியம் டியூல இருந்து அனுப்பும் போதா எதுல எது வருதுன்னு கேட்கறேன். ஃபர்ஸ்ட் ப்ரீமியம் டியூ ஃபர்ஸ்ட் காலம் இருக்கு பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் இது. ஆமா ப்ரீமியம் டியூ. அந்த டியூல கிளிக் பண்ணிட்டு கஸ்டமர் பேர் பாருங்க, கஸ்டமரோட பேர் வந்தோடனே அதை அனுப்பிச்சாக்க சப்போஸ் அவங்க கரண்ட்ல இருக்காங்க, கரண்ட்ல இருக்கவங்களுக்கு வந்து லாப்ஷனுக்கு காமிக்குது. மந்த்லி ஈசி சார். ஆமா சார், மந்த்லி சார். மந்த்லி சார் எப்பயுமே 1 மந்த் டிலேவா தான் அப்டேட் ஆகும். அப்போ பாத்தீங்கன்னா 2 ப்ரீமியமா காட்டும். ஆமா சார். மந்த்லி இல்ல நம்ம சாஃப்ட்வேர்ல நீங்க ப்ரீமியம் இப்ப அனுப்புறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்ப ரெண்டு டியூவா தான் உங்களுக்கு ரிமைண்டர் போகும். சரிங்க. மட்டும் ஏன்னா அது எல்ஐ சைட்லயே அப்டேட் டிலே ஆகுது. அப்ப அதுக்கப்புறம் தான் நம்ம சாஃப்ட்வேர் அப்டேட் ஆகும். சரிங்க. மந்த்லி இசிஎஸ் மட்டும் நீங்க அவங்க கஷ்டப்பட்ட ப்ரீமியம் மட்டும் எவ்வளோன்னு பார்த்து சொல்லிக்கலாமே தவிர ரிமைண்டர் அனுப்புனீங்கன்னா 2 டியூவா கட்டாத மாதிரி போகும். அதான் கஸ்டமர் கேக்குறாங்க. அப்படிதான் இசிஎஸ் இப்போ இவங்க இந்த மாசமே பாத்தீங்கன்னா பிப்ரவரி மந்த் இனிமேல் தான் அப்டேட் ஆகும். சரிங்க சார். இப்போ இந்த மந்த் ஃபர்ஸ்ட் வீக்ல தான் அப்டேட் ஆகும். அப்ப அப்டேட் ஆகும்போது தான் பாத்தீங்கன்னா இங்க சேஞ்ச் ஆகும். சேஞ்ச் ஆகணும்னா இப்ப ரெண்டு டியூ கட்டுற மாதிரி காட்டும். இப்போ 3000 இடத்துல 6000 காட்டும் ப்ரீமியம். ஆமா காமிக்குது சார். ஆமா அப்படிதான் மந்த்லி மட்டும். மத்த குவார்டர்லி இயர்லி எல்லாம் பாத்தீங்கன்னா அப்படி வராது. சரி சரி சார். அப்புறமேட்டு சார் அது மாதிரி சிலது வருது சார், குவார்டர்லி கூட வருது, ஆஃபர்லியும் அது மாதிரி வந்துட்டு இருக்கு. எனக்கு குவார்டர்லில வந்ததே இல்லை சார் எனக்கு தெரிஞ்சு. எனக்கு வருது சார் அது மாதிரி, அதனால தான் சொன்னேன். ஒண்ணு எஃப்இபி அப்டேட் பண்ணாம இருக்கலாம் சார். அப்டேட் ஆகாம இருந்துச்சுன்னா அப்படி வந்திருக்கும். ஏன்னா போர்ட்டல் ஒர்க் ஆகாத டைம் அப்டேட் பண்ணிருப்பீங்க, அப்போ அப்டேட் ஆயிருக்காது எஃப்இபி. அதனால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 2 டியூ பெண்டிங்கா காட்டியிருக்கலாம். சரி சார். அந்த சிந்துஜா மேடத்தை பேசினேன், கரெக்ட் பண்றேன் சார். நான் கரெக்ட் பண்றேன்னு தெரியல. வந்து போர்ட்டல் இஷ்யூவா இருந்ததுனால தான் இந்த மாதிரி வரும். எஃப்இபி பொறுத்தவரை சார் அங்க அப்டேட் பண்ணீங்கன்னா தான் வரும். சரிங்க சார், சரிங்க சார். அப்போ நெக்ஸ்ட் என்னன்னாக்கா சார், லாஸ்ட் மந்த் எவ்வளோ ப்ரீமியம் பண்ணியிருக்கோம், அப்போ இந்த இயர் எவ்வளோ பாலிஷ் பண்ணியிருக்கோம், அது அப்டேட் ஆக மாட்டேங்குது எனக்கு. அதெல்லாம் இப்போ பாருங்க உங்களுக்கு மேடம் காட்டினா இல்லைங்களா, உங்களுக்கு ஜெயந்தி மேடம் இப்போ டவுன்லோட் பண்ண இல்லைங்களா? ஆமாங்க. கட்டியிருக்காங்க. எதில் அப்டேட் பண்ணுங்க சார்? சார் எதில் போய் அப்டேட் பண்ணணும் உங்களுக்கு? ஆன்லைன் டூல் சார். ஆன்லைன் டூல்ல டேட்டா இம்போர்ட் போய் டவுன்லோட் பண்றீங்க இல்லையா, அப்படியே எல்லாமே டவுன்லோட் ஆகிக்கும். டவுன்லோட் ஆகும்போது தான் உங்களுக்கு இந்த சாஃப்ட்வேர்ல உங்களுக்கு காட்டும். மெயின் பேஜ்ல பாருங்க, இந்த இடத்துல பாருங்க எவ்வளவு லைஃப்ஸ் பண்ணியிருக்காங்க. 2 லைஃப் 2 பாலிசி. இந்த வருஷம் இப்போ எவ்வளவு ப்ரீமியம் கொடுத்துருக்காங்க தெரியுதுங்களா? ஸ்கிரீன்ல காட்டுறேன் பாருங்க. கடைசியாக கொடுத்த பாலிசி பாருங்க, அவங்க 6,50,000 வாங்கியிருக்காங்க சரிங்களா, இயர்லி ப்ரீமியமா. ஸோ அந்த இயர்லி ப்ரீமியம் தான் இந்த இடத்துல பாருங்க. அதனால அது ஆட் ஆகி தான் டோட்டலா பாருங்க எவ்வளோ ப்ரீமியம் வாங்கியிருக்காங்க. 6,83,000 காட்டுதுங்களா சார் ஏசுராஜ் சார்? வெளியே போயிட்டாருன்னு நினைக்கிறேன் சார். அடுத்தது மாரியப்பன் சார். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். சாரி ஒரே நிமிஷம் சார். கேக்குதுங்களா? சொல்லுங்க. கேக்குது கேக்குது. சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை மேடம், வந்து இந்த டேட் பேக் பண்ண பாலிசி அப்டேட் ஆகலைன்னாங்கல்ல, ஆ அதை மேனுவலாக ஆட் பண்ணிக்கலாம்ல? எதுலைங்க சார்? இல்ல மேனுவலா ஆட் பண்ணாலும் சார் நம்ம சாஃப்ட்வேர் அந்த கீழே அவங்க கேட்கறது இந்த எம்டிஆர்டி கமிஷன்ல ஆட் ஆகலாம்னாங்க. ஓ அப்படியா? அது கம்பெனில ப்ரோக்ராம் பண்ணி தான் அங்கே தான் சேஞ்ச் பண்ணோம். ஏன்னா அப்போ சாஃப்ட்வேர் எப்படி ப்ரோக்ராம் பண்ணிருக்காங்க, இந்த இயர் பண்ண பாலிசி ஜனவரி டு இந்த லாஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா கமிஷன் ஆட் ஆகும். டேட் பேக் பண்ணதுனால சாஃப்ட்வேர் அந்த மாதிரி ப்ரோக்ராம் பண்ணிருக்க மாட்டாங்க நினைக்கிறேன். அதை கேட்டு சொல்றேன். சரி தம்பி. அப்புறம் எனக்கு இந்த இன்னொரு தடவை இந்த இப்போ என்னுடைய டாக்டரோட ஏஜென்சி இருக்கு, அதை மட்டும் இதுல எப்படி நம்ம சாஃப்ட்வேர்ல ஆட் பண்றேன்னு சொன்னீங்கன்னா சரியா? எது சார்? அது நான் நாளைக்கு நான் ஸ்டாஃப் கூப்பிட்டு உங்களுக்கு பண்ணி தர சொல்றேன். அது அவங்க பண்ணி கொடுத்து அவங்க எல்லாமே போர்ட்டல் ஐடி எல்லாம் போட்டு ஆக்டிவேட் பண்ணி தர சொல்றேன் உங்களுக்கு. சரிம்மா, ஓகே. மார்னிங் கூப்பிடுங்க, பண்ணி தர சொல்றேன். அந்த டேட்டா பண்ணிக்கலாம். சரிங்க, ஓகே, தேங்க்யூ. இங்க பாருங்க, நான் உங்களுக்கு ஏன்னா எதுக்கு ஸ்கிரீன்ஷாட் கேட்கறேன்னா, இதுக்காக இந்த மொபைலை கனெக்ட் பண்ணேன். இங்க பாருங்க,
நான் ஒரு கிளைண்ட் யாராவது எங்களுக்கு சஜஷன் இவர் தான் கம்பெனியோட ஓனர், இவங்க தான் தீபக்னு. ஸோ இவர் பாருங்க, கஸ்டமர் யாராவது இந்த மாதிரி ப்ரீமியம் யாராருன்னு சொன்னாங்கன்னா உடனே அப்டேட் பண்ணி கொடுத்துருவாரு. பாருங்க, இந்த மாதிரி கஸ்டமர் அனுப்புறதை நான் இவருக்கு அனுப்புவேன். ஸோ உடனே பாருங்க ரிப்ளை அமைச்சிருக்காரு, கிளைண்ட் ஹஸ் ப்ரிப்பேர் பிரசன்டேஷன் இன் ஆப் வித்வுட் டிஏபி வேறஸ் எல்ஐசி ப்ரீமியம்ஸ் வித் டிஏபி. ஸோ அதனால தான் எங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்கன்னா உடனே பாருங்க இதுவும் பாருங்க, இந்த கொட்டேஷன் அமைச்சிருக்கேன், கெட்டிங் பிரசன்டேஷன் ராங்லி, உடனே இது போட்டு அனுப்பிச்சிட்டாங்க. ஒரு கிளைண்ட்டும் இந்த மாதிரி அனுப்புனாங்கன்னா நான் அதுக்காக தான் நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புறதை நான் கேட்குறது. ஸோ யாருக்காவது ஏதாவது எரர் வந்தாங்க, எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் எந்த எரர் வருதோ ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிங்கன்னா கம்பெனிக்கு அனுப்ப உடனே உங்களுக்கு இது பண்ணி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு பாருங்க, ஒரு எரருக்குமே அவங்க எனக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அடுத்து நந்தகோபால் சார். சந்தோஷ், இந்த சொல்லுங்க சார். கிரீட்டிங்ஸ்ல மெயில் ஐடி கேக்குது, அது வந்து இன்வாலிட் கிரெடென்ஷியல்னு சொல்லிட்டு பாஸ்வேர்டு நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே சாஃப்ட்வேர் பண்ணும்போது ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருப்போம் இல்லையா, உங்களுக்கு வந்து லாஸ்ட் இயர் பண்ணோம் LIC at 2023 போட்டு பாருங்க, எல் கேபிட்டல்ல LIC at 2023 at 2023 இதுதான் கொடுத்துருப்போம். இதுதான் போடணுங்களா? எல்லாத்துக்கும் எந்த வருஷம் உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஆக்டிவேட் பண்ணுமோ அதான் பண்ணுவோங்க சார். ஓகே, அந்த பாஸ்வேர்டு மட்டும் போடணும். இமெயில் ஐடி எது வேணா போட்டுக்கலாம். இமெயில் ஐடி உங்களுக்கு தான் சார். இப்போ இந்த வருஷம் இப்போ நான் இன்னைக்கு யாராவது சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா இன்னைக்கு LIC 2024 போட்டு ஆக்டிவேட் பண்ணுவோம் உங்களுக்கு. ஓகே, இது நாங்கள் ஞாபகம் வச்சிருப்போம், அதுக்காக தான் நீங்கள் இன்கேஸ் எப்போ இருந்தாலும் நாங்கள் சொல்லுவோம். ஓகே ஓகே. நான் வந்துட்டு பாஸ்வேர்டு வந்துட்டு அதுக்கான பாஸ்வேர்டு கொடுத்தேன், நான் என்னோட இமெயில் ஐடி பாஸ்வேர்டு. அது வந்து இன்வாலிட் கிரெடென்ஷியல். அது வராது, இது வந்து சாஃப்ட்வேருக்கு நம்ம பாஸ்வேர்டு. ஓகே ஓகே. கல்யாணி மேடம் சொல்லுங்க மேடம். சந்தோஷ், குட் ஈவினிங்ப்பா. ஒரு 2 டவுட்டுப்பா. இப்போ சம் அஷ்யூர்டு ஆர் ப்ரீமியம் போடும்போது நம்ம ஆல்ரெடி வித் ஜிஎஸ்டியோட அமௌண்ட் வந்துருமா, இல்லை நீங்க வித் ஜிஎஸ்டின்னு போட்டீங்க, அப்படி வித் ஜிஎஸ்டி போட்டாதான் அமௌண்ட் வருமா? இல்ல வித்தவுட், அதாவது 3 ஆப்ஷன் 4 ஆப்ஷன் இருந்துச்சு பாத்தீங்களா, பிரீமியம், சம் அஷ்யூர்ட், பிரீமியம், மெச்சூரிட்டி, பிரீமியம் வித் ஜிஎஸ்டி. நீங்க எது வேணா பிரீமியம் கொடுத்தாலும் சம் அஷ்யூர்டு ஆர் பிரீமியம் கிளிக் பண்ணாலே அமௌண்ட் வந்துருது, அது வித் ஜிஎஸ்டியோட தானே வரும். மேடம் அதுக்கு சொல்லுங்க, வித் ஜிஎஸ்டி அது வருதுங்க. இப்போ 50,000 ரூபாய் பிரீமியம்னு போட்டீங்கன்னா ஜிஎஸ்டி தனியா வருது இல்லையா, 50,000 ரூபாய்க்கு ஜிஎஸ்டி. ஆமா ஆமா, அது வரும். இப்போ கஸ்டமர் வந்து எனக்கு ஜிஎஸ்டியோட சேர்த்தே நான் 50,000 தான் கட்டுவேன் அப்படின்னாருன்னா என்ன பண்ணுவீங்க? அதுக்காக தான். அப்ப தனியா. சரிப்பா. அப்புறம் இன்னொன்னு வந்து இப்ப உற்சவல பிரிண்ட் அவுட் எடுக்கும்போது ரிட்டர்ன்ஸ்ல வந்து ஃபிளெக்ஸி இன்கம்ல ரிட்டர்ன்ஸ் வந்து பிளாங்கா இருக்கு, சரண்டர்னு மட்டும் வருது. அப்ப அந்த சரண்டர் தான் வந்து இயர்லி நம்ம எடுக்கும்போது 75% அமௌண்ட் எடுக்கிற அமௌண்டா? நீங்க கொட்டேஷன் எடிட் பண்ணிருப்பீங்க, அந்த ஜீரோன்னு வந்துச்சுன்னா என்ன பண்ணிருப்பீங்க, ஆல்ரெடி போட்ட கொட்டேஷன் எடிட் பண்ணி நீங்க கொட்டேஷன் போட்டிருப்பீங்க. ஃப்ரெஷ்ஷா ஒரு கொட்டேஷன் போட்டு பாருங்க. அதாவது ஆல்ரெடி வேற ஏதாவது உமங்கோ லாபோ இந்த மாதிரி கொடுத்துருப்பீங்க மேடம். அப்ப என்ன பண்ணிருப்பீங்க, அகைன் எடிட் பண்ணிருப்பீங்க. எடிட் பண்ணாவே ஃப்ரெஷ்ஷா ஆட் கொடுத்துட்டு, இப்ப நான் கொட்டேஷன் போட்டு காட்டினாலே அந்த மாதிரி ஆட் கொடுத்து ஃப்ரெஷ்ஷாவே ஆட் பண்ணுங்க. ஆர்டினரி நம்ம பிரசன்டேஷன் கொடுத்து போடுற மாதிரியே போடலாங்கிறீங்களா? ஆமா, எப்படி போடலாங்கிறீங்க? அது நீங்க மேடம் கொட்டேஷன் ரெகுலரா போடுறீங்கல்ல, ஃப்ரெஷ்ஷா ஒரு பிரசன்டேஷன் போடுவீங்க. இப்ப நான் போட்டு காட்டினேன் இல்லையா, ஆமாப்பா, இந்த மாதிரி பண்ணுங்க. ஓகேப்பா, தேங்க்யூ. ஜெயஸ்ரீ மேடம் பேசுங்க. குட் ஈவினிங் சார். கிரீட்டிங்ஸும் பிளான் இன்ஃபார்ம் வரவே மாட்டேங்குது சார் அந்த இதுல. என்னங்க கிரீட்டிங்ஸ் எனக்கு வரதே இல்ல, பிளான் இன்ஃபோன்னு இருக்குல்ல அதுவும் வருது இல்ல சார். அது வேணா நான் ஸ்கிரீன்ஷாட் இது இங்க பாருங்க, ஸ்கிரீன் பாருங்க. அப்படியே ஏதாவது ஷார்ட் கட் மிஸ் ஆயிருக்கும். இங்க பாருங்க, இந்த இடத்துல பென்சில் மாதிரி ஒரு பட்டன் இருக்கா, நான் ஸ்கிரீன் மார்க் பண்ணிருக்கேன் பாருங்க. ஆமா, பென்சிலை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த மெயின் ஸ்கிரீன்ல என்னென்ன வேணும்ன்றதை நீங்க மார்க் பண்ணிக்கலாம். இங்க உள்ள போயிட்டு பாருங்க, கிரீட்டிங்ஸ்லாம் மார்க் ஆயிருக்கா பாருங்க. இங்க கிரீட்டிங்ஸ் ஸ்டார் போட்டிருக்குன்னா ஸ்டார் ஆயிருக்கான்னு பார்த்து நீங்க ஸ்டார் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த இடத்துல பாருங்க. நான் இந்த இடத்துல லோன் ஸ்டேட்டஸ் நான் ஸ்டார் பண்றேன். லோன் ஸ்டேட்டஸ் ஸ்டார் பண்ண உடனே இப்ப வெளியே வந்துருப்பாரு. இங்க வந்துருச்சுங்களா லோன் ஸ்டேட்டஸ்னு?
அது மாதிரி பண்ணணும். அந்த மாதிரி நீங்க எதை எது மிஸ் ஆகுதோ இது ஷார்ட்கட் கீ, அதாவது அந்த ஃபேவரட் மை ஃபேவரட்ஸ் நீங்க எது வேணுமோ மெயின் பேஜ். இப்போ எனக்கு மெயின் பேஜ்ல இவ்வளவு கசகசன்னு வேணாம், ரெண்டே ஆப்ஷன் எனக்கு ஆன்லைன் டூல் பிரசன்டேஷன் மட்டும் வேணும்னா நான் அதுவும் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்கும் ரிமூவ் பண்ணிட்டு. ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. இதுதான் மேடம் விஜயலட்சுமி மேடம் பேசுங்க. சந்தோஷ், தேங்க்யூ. உங்க ஆப் வந்து நிஜமாலே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. நடுவுல கொஞ்சம் இந்த லாஸ்ட் வீக் முன்னாடி வீக்லாம் கொஞ்சம் இஷ்யூஸ் வந்தது, பட் அதுவுமே அவங்க கிளியரா எங்களுக்கு கூப்பிட்டு கிளாரிஃபை பண்ணி கொடுத்துட்டாங்க. ஏன்னா ஒரு உற்சவ் வந்து ஃபர்ஸ்ட் ஒரு உற்சவ் பண்ணது ஜான்வரியில, அது வந்து குழந்தையோட ஏஜ் வந்து ஆக்சுவலா வந்து 12 இயர்ஸ் அது. பட் இதுல டேட் ஆஃப் பர்த்டே வந்து இந்த வருஷம் நியூ பார்ன் மாதிரி அப்டேட் ஆயிருந்தது. பட் நான் மேனுவலா சேஞ்ச் பண்ணிட்டேன். என்னங்க மேடம் வாய்ஸ் பிரேக் ஆகுது, சொல்லுங்க மேடம். இப்போ கேக்குதா? ஹலோ. அதான் டேட் ஆஃப் பர்த் வந்து ஆக்சுவலா வந்து சைல்டோட டேட் ஆஃப் பர்த் வந்து 12 இயர்ஸ் ஆக்சுவலா அந்த சைல்டுக்கு. பட் இந்த வருஷத்து மந்த் தான் வந்து நியூ பார்ன் மாதிரி அப்டேட் ஆயிருந்தது அதுல ஆக்சுவலா டவுன்லோட் பண்ணும்போது. பட் நான் மேனுவலா போய் தான் அது சேஞ்ச் பண்ணி வச்சிருக்கேன். பட் அது ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இல்லைங்களா? ஓகே சார், சொல்லுங்க மேடம். இல்ல அதுல ஏதாவது அப்டேட் ஆயிடுச்சு இல்லைங்களா உங்களுக்கு? ஆக்சுவலா அதுக்கப்புறமா நான் அதுக்கப்புறம் அதை செக் பண்ணல. பட் மேனுவலா டேட் ஆஃப் பர்த் வந்து ஆக்சுவல் மேனுவலா மாத்தி வச்சேன் நான். அதுல மேனுவல் மாத்திக்கலாம், நீங்க வேணா மாத்திக்கலாம். ஏன்னா அங்க எல்ஐ சைட்ல இருந்து டவுன்லோட் ஆகும்போது மிஸ் மேட்ச் ஆச்சுன்னா நீங்க மாத்திக்கலாங்க மேடம். அதுக்காக தான் எடிட் பண்ற ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். சரி. இன்னும் ஒரு டவுட், நிவேஷ் பிளஸ் பாலிசியில வந்து ஒரு சின்ன ஒரு இது கேட்கணும். இந்த என்ஏவி வந்து செக் பண்றோம் இல்லையா, அதுல ஆல்ரெடி பார்த்தேன் நானு. இதுல வந்து நம்ம வந்து என்ஏவி நம்ம நம்ம புதுசா அந்த பாலிசி வாங்கும்போது, நிவேஷ் பிளஸ் வாங்கும்போது நம்ம எவ்வளவு என்ஏவிக்கு அதை முதல்ல பர்ச்சேஸ் பண்ணி, இப்ப 19% காமிக்குது. பட் நம்ம எவ்வளவு அது பர்ச்சேஸ் பண்ண எவ்வளவு யூனிட்ஸ்ங்கிறது வந்து நம்மளால எதுலயாவது அதை செக் பண்ண முடியுமா? ஏன்னா சில ரிலேட்டட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இந்த இதெல்லாம் இருக்கிறவங்க வந்து அந்த டீட்டெயில் கேக்குறாங்க. எனக்கு கரெக்டா சொல்ல தெரியல. அது எனக்கும் கிளியரா தெரியல. நீங்க ஆனா அப்பா கிட்ட மார்னிங் கால் பண்ணி பாருங்க. அப்பா சொல்லுங்க, அப்பாக்கு வேணா கால் பண்ணி பாருங்க. அப்பாக்கா? அப்பாக்கு மார்னிங் கால் பண்ணி பாருங்க. சரி. ஓகே. நம்ம இதுல அது வராது இல்லையா? இதுல வர சாஃப்ட்வேர்ல வராது. அது நீங்க அது என்ஏவி டீடைல் வருது. பட் பர்ச்சேஸ் எத்தனை என்ஏவி அது இதுல காட்டாது. நீங்க அப்பாட்ட கேளுங்க, அதுக்கு என்ன சோர்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே சந்தோஷ், தேங்க்யூ தேங்க்யூ. மேடம் சொல்லுங்க. பாலதண்டபாணி சார். செந்தில்குமார் பேசுறேங்க சார். வணக்கம் சார். சார் கேக்குதுங்களா? கேக்குது சார், சொல்லுங்க சார். குட் ஈவினிங் சார். ஒன்றும் இல்லை, சரி இதுக்கு முன்னாடி ஒரு மேடம் பேசுனாங்க அந்த உற்சவ்ல ரிட்டர்ன் வரலன்னு. அதே இஷ்யூ எனக்கு வந்துட்டு இருக்கு சார். நான் வந்து உங்க ஸ்டாஃப்ட கூட ஒரு கொட்டேஷன் ஒரு 3-4 டைம் அனுப்பிச்சேன். உங்க சொல்றேன் நாங்க எதனால அந்த ரிட்டர்ன் வர மாட்டேங்குது சார். இப்போ கூட உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிருக்கேன். நீங்க சொன்ன உடனே மறுபடியும் ஃப்ரெஷ்ஷா கூட போட்டு பார்த்தா அப்பவும் ரிட்டர்ன் வரல, உற்சவ்ல வரல. இருங்க நான் பார்த்துட்டு இருக்கேன் சார், லைன்ல இருங்க. இது என்ன ஃப்ளெக்ஸி தானே சார் போட்டீங்க ரெகுலரா? ஃப்ளெக்ஸி தான் சார் போட்டேன். ஃப்ளெக்ஸில கீழே ஒரு ஆப்ஷன் போட்டிருக்காங்க இல்லைங்களா, அடுத்த பேஜ்ல இருக்குல்ல? அடுத்த பேஜ்ல இல்லைங்களே சார், எல்லாமே 00 தான் வருது சார். நான் ஃபுல் கொட்டேஷன் நீங்க பார்க்கலைங்க சார். பாருங்க பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு, எவ்வளோ வருது அப்படின்றது அடுத்து பாருங்க ஸ்க்ரீன்ல போட்டிருக்கேன் இல்லையா. இப்போ நீங்க அமிச்ச கொட்டேஷன் தான் இது. பாருங்க உங்களோட கொட்டேஷன் தான் இது. ரெகுலர் இன்கம்னா நான் போட்ட கொட்டேஷன், நான் இன்னைக்கு ஒரு கொட்டேஷன் ஃபர்ஸ்டே போட்டு காட்டினேன் பார்த்தீங்களா. ரெகுலர் இன்கம்னா 50,000 அந்த லைஃப் லாங் வந்துட்டு இருக்கும். அதுக்கு அடுத்த சார்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். இது பாருங்க மேலே பாருங்க, ஜியோ நோட்ஸோ ஃப்ளெக்ஸி இன்கம் பெனிஃபிட்ஸ்னு ஹெட்டிங்கே போட்டிருக்கு. எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு, அடிஷன் எவ்வளோ, இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ, அலவுட் எவ்வளோ, பேலன்ஸ் எவ்வளோ இருக்கு, சரண்டர் சார். இந்த மாதிரி வரவே இல்லைங்க சார். சார் இந்த மாதிரி வரவே இல்லை. சார் இது யார் கொட்டேஷன் பாருங்க, கீழே உங்க பேர் தானே போட்டிருக்கு. நீங்க அமிச்சதே தான் போட்டிருக்கேன். நீங்க அதான் ஃபுல் கொட்டேஷனே பார்க்கலைங்க சார். நீங்க உங்க வாட்ஸ்அப் பாருங்க, உங்க வாட்ஸ்அப் சேட்டை ஓபன் பண்ணி நீங்க அமிச்ச கொட்டேஷனே தான் ஓபன் பண்ணிருங்க. ஒரே நிமிஷம் இருக்கு சார், பாக்குறேன். இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் 2 பேஜ் விட்டுட்டு அதுக்கு அடுத்த சார்ட்டை பாருங்க. ஃப்ளெக்ஸினா இதுல வரும் சார். ரெகுலர் இன்கம்னா தான் மேல இந்த சார்ட்ல உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் காட்டும். ரெண்டுமே தான் வரும். ஸோ ஃபுல் சார்ட்ல பாருங்க, இங்க செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அண்ட் ஃபிஃப்த் பேஜ்ல பாருங்க, எல்லா டீடைல்ஸ் இருக்கு.
நீங்க பாருங்க, நீங்க இதை டீட்டெயிலோட அமைச்சிருக்கீங்க என்ன போட்டிருக்கன்றது. சோமநாதன் சார் சொல்லுங்க சார். திருமுருகன் திருமுருகன் சார் சொல்லுங்க. ஹலோ, பேமெண்ட் ஒரே நிமிஷம் சார். பேமெண்ட் ஒரு 4 பேர் பண்ணியிருக்கீங்க, மறக்காம ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு விடுங்க. பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சாதான் எங்களுக்கு தெரியும். பேமெண்ட் பண்ணவங்க சார் ஒரே நிமிஷம் இருங்க, நான் சாட்டை போட்டு சார் கூகுள் பே திருப்பி சேட்டில் போட்டிருக்கேன். பேமெண்ட் பண்ணவங்க அதே நம்பர் தான் வாட்ஸ்அப்பில் இருக்குது, மறக்காம உங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து சேட்டில் போடுங்க. சார் திருமுருகன் சார் சொல்லுங்க சார். சார் குட் ஈவினிங் சார். சொல்லுங்க சார். சார் நம்மளது அந்த பீமா மித்ரால வந்து ஆட்டோமேட்டிக் ஃபேமிலி குரூப் ஒரு தடவை பண்ணேன். அதுல இருந்து நம்மளுக்கு ஒரே இனிஷியல் நேம், சேம் இனிஷியல் அந்த நேம் இருக்கவங்க டேட் ஆஃப் பர்த் மிஸ் மேட்ச் ஆயிருது. இவங்க டேட் ஆஃப் பர்த் அவங்களுக்கு போயிருது, அவங்களோட இவங்களுக்கு வந்து அது வந்து சார் அது வந்து சால்வ் பண்ற முடியல. ஏன்னா ஃபர்ஸ்ட் இந்த எரர் வந்துச்சு. சரி. ஏன்னா அது அவங்க எல்ஐசி இப்போ உங்க இனிஷியலே பாருங்க, இப்போ கே திருமுருகன்னா இன்னொருத்தரும் அதே இனிஷியல் இருந்தாங்கன்னா அப்படியே மேட்ச் பண்ணி சாஃப்ட்வேர் என்னோட டேட் ஆஃப் பர்த் அவங்களுக்கு போயிருது, அவங்க டேட் ஆஃப் பர்த் எனக்கு வந்துருது. அது எப்படி நம்ம ரெனியூவல் கொட்டேஷன் ரிமைண்டர் அனுப்பும்போது பேர் போட்டு அவங்க டேட் ஆஃப் பர்த் கீழே டேட் ஆஃப் பர்த்தோட போகுது. அப்படிங்கும்போது அவங்க என்ன ஏன் டேட் ஆஃப் பர்த் இல்லை எனக்கு இந்த மாதிரி வருதுன்னா, அதே மாதிரி பர்த்டே விஷஸ் பண்ணும்போது எனக்கு நீங்க பிறந்த நாளே இல்லையே, வேற உங்க பிறந்த நாள் இல்லை அப்படிங்கிறாங்க. அது ஒரு சொல்யூஷன் இருக்கு சார். நீங்க அது அட்ரஸ் டவுன்லோட் பண்ணீங்களா? பண்ணிட்டேன் சார். அட்ரஸ் எல்லாமே பண்ணிருக்கேன், செல் நம்பர் எல்லாம் பண்ணிருக்கேன். செல் நம்பர் கூட பண்ணியாச்சு. அப்படின்னா கூட டேட் ஆஃப் பர்த் சரியாகல. கே திருமுருகன் ஒருத்தர் வேற ஏரியா, இன்னொருத்தர் வேற ஏரியானா அந்த ஏரியா வரும்போது ஸ்பிளிட் ஆகிக்குது, மாறிடுது. அட்ரஸ் டவுன்லோட் பண்ண வாட்டி இன்னொரு வாட்டி டவுன்லோட் அப்டேட் பண்ணி FB அப்டேட் பண்ணி பாருங்க. அட்ரஸும் எவ்ரி டைம் அட்ரஸும் அப்டேட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், செல் நம்பர் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன். சொல்லி இருக்கிற ஆல்டர்னேட் பண்ண சொல்லலாம் சார். ஏன்னா இது இன்னும் ஃபர்ஸ்டே இந்த சாஃப்ட்வேர் வந்த புதுசுலேயே இந்த எரர் வந்துச்சு. ஏன்னா அது அந்த பர்டிகுலர் நேம்ல இருக்கவங்களுக்கு மட்டும் மாறுது, வேற எதுவும் மிஸ் மேட்ச் ஆகல. அதே மாதிரி இன்னொரு டவுட் சார், அது நம்ம அவுட்ஸ்டாண்டிங் பிரீமியம் எப்படி சார் இதில் பார்க்குறது? கட்டாம இப்போ 22க்கு போனால் 23ல கட்டாதவங்க, 22ல கட்டாதவங்க ஸ்டேட்மெண்ட் அப்படி லிஸ்ட் எல்லாம் எப்படி சார் இதில் பார்க்குறது? அதான் நீ ஸ்க்ரீன் இதை உங்களுக்கு இது காட்டணும் இல்லையா, அந்த டேட் ரேஞ்சுன்னு காட்டணும் இல்லையா ப்ரீமியம் டியூவில் மேலே செட்டிங்ஸ் கிளிக் பண்ணா பாருங்க, மேலே டியூ டேட் ரேஞ்சுன்னு இருக்கு இல்லையா, எந்த வருஷம் எந்த மந்தோட டேட் போட்டிங்கன்னா வந்துருமே ப்ரீமியம் டியூ செட்டிங்கா. அதாவது மேலே ப்ரீமியம் டியூவில் போனோடனே மேலே செட்டிங்ஸ் பட்டன் இருக்கு பாருங்க, மவுஸ் பாயிண்டர் வச்சிருக்கேன் பாருங்க, அந்த செட்டிங்ஸ் பட்டன்ல போய் பார்த்துக்கலாம். அதில் போய் டேட் கொடுத்தா டேட் ரேஞ்ச் கொடுத்தா அந்த டேட். ஆமா ஆமா சரிங்க சார். ஆனால் கொடுக்கும்போது நான் சொல்ல பாருங்க, இந்த ஆளில் போயிடணும். நீங்கள் இங்கே இருந்தால் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இங்கே ப்ரீமியம் டியூ ஆள்னு இருக்கு இல்லையா. ஆமாம் சார். ஆளுக்கு வந்த வாட்டி தான் நீங்கள் மேலே போய் செட்டிங்ஸில் மாற்றணும். ஏன்னா பழைய டேட்டுக்கு போறீங்க, அதனால ஆளில் தான் உங்க காட்டும். ஏன்னா இது இந்த ஏப்ரல் மார்ச் டுடே எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கான இது வரும். கடைசி ஆளில் போயிட்டு நீங்கள் அந்த டேட் ரேஞ்ச் போடணும். டேட் போட்டு நம்ம அந்த ரேஞ்ச் கொடுக்கணும். ஆமாம் ஆமாம். சரிங்க சார். ஓகே ஓகே சார். தேங்க்யூ சார். மகேஷ் சார் பேசுங்க. எழிலரசு சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். வணக்கம் சந்தோஷ் சார். எழிலரசு சார் சொல்லுங்க சார். சந்தோஷ் வணக்கம். அப்பா நல்லா இருக்காரா? எல்லாரும் நல்லா இருக்காங்க சார். ஓகே. எனக்கு லாஸ்ட் டைம் வந்து நம்ம அந்த பிராண்ட் எக்ஸ்பிரஸ்ல ஓல்டு பிராண்ட் எக்ஸ்பிரஸ்க்கும் இப்போ நான் உங்களுக்கு வந்து ஸ்கிரீன்ஷாட் அனுப்பிட்டேன், பேமெண்ட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து ஓல்டு பீமா அந்த பிராண்ட் எக்ஸ்பிரஸ்க்கும் இப்போ நியூவா இருக்க ஓல்டு பீமாத்திரக்கும் நியூ பீமாத்திரக்கும் என்ன டிஃபரன்ஸ்? டிஃபரன்ஸ் டோட்டல் ஆப்பே மாத்திட்டோம் சார். அதுல இருக்க ஃபீச்சர் எதுவுமே இல்லை. ஓ, இது கொஞ்சம் அட்வான்ஸ் ஸ்டேஜா? ஆமா ஆமாங்க சார். ஆமா. ஓ, அப்ப நாளைக்கு எனக்கு அதை பத்தி டெமோ பண்ணுவாங்களா? அதே எல்லாமே இன்ஸ்டால் பண்ணி இப்போ பேமெண்ட் பண்ணி ஸ்கிரீன் அமைச்சு நீங்க பார்த்தேன். நாளைக்கு மார்னிங் இன்ஸ்டால் பண்ணி ட்ரைனிங் கொடுத்துருவாங்க உங்களுக்கு. ஓகே சார். தேங்க்யூ சந்தோஷ் சார். கணபதி சார் சொல்லுங்க சார். இப்போ அதர் பாலிசி உடைய பிரீமியம் சார்ட் கிடைக்குமா? இதுல நம்ம பாலிசி நம்ம ஆப்ல கிடைக்க மாட்டாங்க. என்னங்க சார் அதர் பிரீமியம் சார்ட், பிரீமியம் பெய்டு சார்ட் ஃபார் ஐடி பர்பஸ்க்காக. யாருக்கு அதர் பிரான்ச் இப்போ மீட்டிங் ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டேன். அதர் பாலிசி பத்தி இந்த டிஸ்கஷனே வேணான்னு. அதர் பாலிசியே வராது. ஏன்னா ஸ்டேட்டஸ் மட்டும் பாக்குறோம், இந்த சார்ட் மட்டும் கேக்குறாங்க. பிரீமியம் எல்ஐசியில கொடுக்க கூடாதுன்னு தான் இப்ப நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் நடந்துட்டு இருக்கு சார். வராது, கண்டிப்பா வராது.
அதுங்களா? ஓகே சார். ம். செந்தில்குமார் சார் சொல்லுங்க. மகேஷ் சார். சார் வணக்கம் சார். ஹலோ. சொல்லுங்க சார். அந்த கிளப் அட்வைசருக்கு நமக்கு டீட்டெயில் கொடுப்பாங்கல்ல சார், எவ்வளவு பாலிசி போஸ்ட்ல இருக்கு, அதை கனெக்ட் பண்ணி பிசினஸ் பிளான் போது லாஸ்ட் டைம் வந்து நாங்க கேட்டிருந்தேன். அங்கோட டீட்டெயிலுக்கும் நம்ம பீமா மித்ராவோட நம்பர்ஸ் அதுக்கு டிஃபரன்ஸ் இருக்கு சார். எவ்வளவு டிஃபரன்ஸ் ஆச்சு சார்? எதுல டிஃபரன்ஸ் அது ஆச்சு? லைஃப் இன்ஃபோஸ்லயா? லைஃப் இன்ஃபோஸ்ல இருந்து அது எவ்வளவு வந்துருக்கு டூப்ளிகேட் சார்? பாலிசி. அது என்ன 355 இருந்தது, ஆனா இங்க வந்து 365 ஏதோ காட்டுறது. இப்ப வாங்கிருக்கீங்களா? லாஸ்ட் இயரா? லாஸ்ட் இந்த மாசம் தான், 2 days முன்னாடி அங்க டீடைல் கேட்டிருந்தேன். நம்ம இப்போ வந்து எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சு விடுங்க. நாளைக்கு மார்னிங் எனக்கு கூப்பிடுங்க, நான் கைட் பண்றேன். அது எதனாலன்னு சொல்றேன். சரி, அது ஓகே. அப்புறம் வந்து நம்ம ஆனிவர்சரி பர்த்டே டீடைல்ஸ் அனுப்பும்போது இந்த ஓடிபி அது பாஸ்வேர்டு ஏதோ கேக்குது. நான் அடிக்கடி சாஃப்ட்வேர் வந்து பிளே ஸ்டோர்ல அப்டேட் பண்ணாம ஓபன் பண்ணி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதிரி கேட்கும். வெரிஃபை பண்ண சொல்லிட்டு பாஸ்வேர்டு எல்லாருக்குமே பாருங்க, மீட்டிங்ல இருக்கலாம் எல்லாருக்குமே சொல்றேன், எந்த வருஷம் நீங்க இன்ஸ்டால் பண்ணீங்களோ அதுதான் நாங்க பாஸ்வேர்டா போட்டிருக்கோம். எல் மட்டும் கேபிட்டல்ல சி அட் லாஸ்ட் இயர் வாங்கியிருந்தீங்கன்னா 2023, இந்த இயர் வாங்குறவங்களுக்கு 2024, அதுக்கு முன்னாடி வருஷம் 2020, அப்படிதான் வச்சிருக்கோம். எல்லாருக்குமே ஒரே பாஸ்வேர்டு தான். எல்ஐசி அட் 2022, 23, 24. நீங்க இது மூணுமே ட்ரை பண்ணி பாருங்க. மேக்ஸிமம் அதான் இருக்கும்ல. 22, வேற எதுவுமே வைக்க மாட்டோம் சார். நம்ம போர்ட்டலுக்கு தான் நாங்க ஸ்டாஃப் என்ன பண்ணுவோம்னா மாறி மாறி வைப்போம். ஒருத்தருக்கு ஒரு பாரி வைப்போம். இந்த மாதிரி பாஸ்வேர்டு கேட்கறது, கிரீட்டிங்ஸ்க்கு பாஸ்வேர்டு கேட்குது இல்லையா, அது வந்து எல்லாருக்குமே நாங்க ஒரே பாஸ்வேர்டு தான் நாங்க செட் பண்ணுவோம். சரி, எனக்கு இது வரைக்கும் ஓப்பன் ஆகல. சரி, நான் பாக்குறேன். சரி சார். எல் கேபிட்டல்ல எல்ஐசி அட் 2022 இல்ல 23 போட்டு பாருங்க. ஓகே 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 சார். ஓகே சார் செந்தில்குமார் பேசுறேன். சொல்லுங்க சார். சார் இப்போ என்னுடைய கிளப் டீடைல்ஸ் வந்து நம்ம இதுல பாக்குறதுக்கும் ஆபீஸ்ல போய் பாக்குறதுக்கும் கொஞ்சம் ஃபிராக்ஷன் டிஃபரன்ஸ் வருமா சார்? வராது சார், எங்களுக்கு இதுவரை வந்ததே இல்லை. ஏன்னா அந்த கம்ப்ளைண்ட் அந்த இதுல மட்டும் எங்களுக்கு கம்ப்ளைண்ட் வந்ததே இல்லை. எம்டிஆர்டில கூட பாத்தீங்கன்னா ஒரு சிலர் பில் அடிச்ச வாட்டி தான், எல்ஐசியில் பில் ஆன வாட்டி தான் அப்டேட் ஆகுது. பட் கிளப் மெம்பர்ஷிப்ல கரெக்டா இருந்திருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. எதுவும் எரர் வந்ததே எங்களுக்கு சொல்லலை யாருமே. டிஃபரன்ஸ் வராது இல்லைங்களா? டிஃபரன்ஸ் வராது. ஏன்னா கரெக்டா நம்ம சாஃப்ட்வேர்ல அப்டேட் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா கரெக்டா இருக்கு சார். என்ன எதனால டிஃபரன்ஸ் வரும்னு சொல்றேன். போர்ட்டல் டவுன்லோட் ஆகும் சார். டவுன்லோட் ஆகும்போது ஒரு சில எரர்ஸ் டவுன்லோட் வரும். டவுன்லோட் பண்ணும்போது பாருங்க கீழே எரர் அக்கர்ட்னு வரும். அந்த மாதிரி ஏதாவது ஒரு சில பாலிசி அப்டேட் ஆகாம இருந்துச்சுன்னா இங்கே கிளப் மெம்பர்ஷிப்ல டிஃபரன்ஸ் வரும். பட் பக்காவா அப்டேட் ரெகுலரா அப்டேட் பண்றவங்களுக்கு தான் அந்த எரர் வந்தது இல்லை எனக்கு தெரிஞ்சு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. அமுதா மேடம் பேசுங்க சார். நான் ரொம்ப நேரமா வெயிட்டிங்ல இருக்கேன். மெசேஜ் போட்டேன். இப்பதான் ஹேண்ட் ரைஸ் பண்ணீங்க நீங்க. மெசேஜ் இல்ல நார்மல் மெசேஜ்ல போட்டேன். சரி தம்பி, இப்ப எனக்கு என்னன்னா இந்த கிரீட்டிங்ஸ் சொல்றீங்களா, கிரீட்டிங்ஸ் இருக்குல்லப்பா, அந்த கிரீட்டிங்ஸ் ஓப்பனே ஆக மாட்டேங்குது. அதுக்குள்ள போனாலே மெயில் ஐடி கேக்குது. மெயில் ஐடி பாஸ்வேர்ட் நான் இப்ப சொன்னேன் இல்லைங்களா, அதுதான். என்னது பாஸ்வேர்டு? மேடம் இப்பதான் இவ்வளவு ஓப்பன் மீட்டிங்ல சொல்றேன். எல்ஐசி அட் 2023 போடுங்க. எல் கேபிட்டல்ல எழுதிக்கோங்க. எல்ஐசி அட் 2023. ஓகே. சரிங்க மேடம். ஓகேப்பா, தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து நம்ம ப்ராடக்ட் பார்க்கலாம். அதுக்கப்புறம் மீதி டவுட்ஸ் கிளியர் பண்ணலாம். ஏன்னா அகைன் நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க. கேட்டுருக்கேன். ஜெயந்தி மேடம் சொல்லுங்க. ஆக்சுவலி இந்த ஜீவன் தாரா பாலிசி இருக்கு இல்லையா, அதுல வந்து சிங்கிள் பிரீமியம் கொடுத்தோம்னா அந்த 11th ஆப்ஷன் வந்து வரவே மாட்டேங்கிறது. ரெகுலர் பிரீமியமுக்கு வந்து 7 ஆப்ஷன், 2 ஆப்ஷன் ஆட் பண்ணிருக்காங்க. அடுத்த அப்டேட்ல வந்து ஓகே நெக்ஸ்ட் அப்படினா சரி. இப்ப நான் ஏன்னா 3 இண்டெக்ஸ் பிளஸ் அமிர்தபால் இதெல்லாம் உடனே வந்ததுனால சரி ஃபர்ஸ்ட் மெயின் ஆப்ஷன் 2 கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த அப்டேட்ல பண்ணிடலாம்னு அப்டேட் பண்ணிடுவாங்க. ஓகே ஓகே, அதான் அது அப்டேட் பண்ணலையேன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் நான் பிரசன்டேஷன் அனுப்புறதுக்காக. நான் சொல்லிடுறேன், இந்த அப்டேட் வந்துரும். ஏன்னா மேக்ஸிமம் எல்லா பிளானும் அப்டேட் பண்ணிட்டோம் சாஃப்ட்வேர்ல. இதுதான் ஆமா, ஏன்னா அந்த ஜீவன் தாரால இன்னொரு ஆப்ஷன் ஒன்னு இருக்கு. எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்டுக்குன்ட்டு 0.25 எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. ஆமா ஆமா, அதெல்லாம் அந்த ஆப்ஷனும் நமக்கு ஆட் ஆயிருந்ததுன்னா நம்ம வந்து அனுப்புறதுக்கு ஈஸியா இருக்கும். இல்ல, அது அடுத்த அப்டேட் அதான் பண்ண போறாங்க. அப்டேட் ஆயிடும். மெசேஜ் சரி சரி ஓகே. என்னோட போர்ட்டல் பாஸ்வேர்டு வந்து போட்டு இதுல நான் யூஸ் பண்ண முடியாதா? நாளைக்கு மாத்தி தர சொல்றேன் உங்களுக்கு. சரி ஓகே, நான் நான்சி கிட்ட பேசிக்குவா. என்ன டைம் வேணுமோ உங்களுக்கு கூப்பிட்டுக்கோங்க. ஓகே ஓகே, நான் ஸ்காட்லாண்ட்ல இருக்கேன். சோ நான் ஈவினிங் தான் அவங்கள கூப்பிட முடியும். டைம்ல கூப்பிட்டுக்கோங்க.
ஓகேம்மா, தேங்க்யூ ஸோ மச். சங்கர் சார். குட் ஈவினிங் சந்தோஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. ஒன்றும் இல்லை, எனக்கு 2 டவுட்டு. ஒரு டவுட் பார்த்தீங்கன்னா, எங்கள் ஃபேமிலியில் ஒரு நியூ மெம்பர் வந்து ஒரு ஏஜென்ட் ஆயிருக்காங்க. எல்ஐசியில் போய் போர்ட்டல் கேட்டால் அவங்க லிங்க் அனுப்புறாங்க, பட் ஆனால் கஸ்டமர்னு வருது. சப்போர்ட் பண்றதுக்கு நம்ம இருக்கோம்ல சார், நீங்க ஸ்டாஃப் காலைல சொல்லுங்க, பண்ணி தருவோம். சரி, ரைட். ஒன்று. ரெண்டாவது வந்து ஃபேமிலியோட வந்து இப்பெல்லாம் ஐடி பேமெண்ட்டுக்காக ஐடிக்காக ஸ்டேட்மெண்ட் கேட்பாங்க இல்லையா? போய் ஃபேமிலியில போய் எடுத்தாக்கா அது வந்து எடுக்க முடியல, தனித்தனியா எடுத்து அனுப்ப வேண்டியது. தனித்தனியா தான் வரும் சார், ஃபேமிலி ஸ்டேட்மெண்டா வராது. அப்படியா? நீங்க பாலிசியில போய் இங்க இருந்து எடுக்கலாமே. அது இண்டிவிஜுவலா ஒரு ஃபேமிலில வந்து 10 பாலிசி எடுத்துருக்காங்க, 10 பாலிசிக்கு தனித்தனியா ஸ்டேட்மெண்ட் அனுப்ப வேண்டியிருக்கு. அட்ரஸ் டவுன்லோட் பண்ணிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எக்ஸாம்பிள் சங்கர்னு போட்டீங்கன்னா, நான் சங்கர்னு போட்டிருக்கேன். சரி, அவங்களோட பாலிசி மட்டும் எடுங்க. பாருங்க, இப்ப அவங்களோட பாலிசிஸ் எல்லாமே அப்படி செலக்ட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கலாமே. இப்ப சங்கர் பாருங்க, சந்தோஷ்னு போடும்போது அவங்க பேரும் வரும். சம்டைம் பாத்தீங்கன்னா அவங்க அட்ரஸ் வச்சு டவுன்லோட் பண்ணும்போது அவங்களோட ஒய்ஃப் பேரு அந்த மாதிரி வரும். ஆமா, அதனால அதை வச்சு நீங்க எப்படி ஸ்கேன் எடுத்துக்கலாம். ஆனா பாலிசிக்கு சார் இண்டிவிஜுவலா கொடுக்கறது தான் உங்களுக்கு பெஸ்ட். ஏன்னா இப்ப ஐடி ஸ்டேட்மெண்ட் அந்த ஆடிட்டர்ஸ் கொடுக்கறதுக்காக தான். நீங்க அவங்க ஒரு இண்டிவிஜுவலா எடுத்து கொடுத்துக்கலாம், நீங்க யார் யாருக்கு எவ்வளவு பிரீமியம் கட்டுறாங்கன்றது. அதுதான் பெஸ்ட். ஆமாங்க. சரி சந்தோஷ், வேற ஏதாவது டவுட்னா நான் எந்த நம்பர் ஆபீஸ்ல பேசணும், யார்கிட்ட பேசணும், உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் என்ன, அது என்ன டைமிங் சொன்னீங்கன்னா அந்த நேரத்துல வேற ஏதாவது ஃபர்தர் டவுட் இருந்தா நான் கேட்டுருக்கேன். வாட்ஸ்அப் சாட்ல பாருங்க போட்டிருக்கேன். இந்த நம்பர் சரி, ரைட், ஓகே. ஸ்டாஃப் நம்பர். இல்ல உங்க நம்பர் அப்பா நம்பர்லாம் என்கிட்ட இருக்கு. ஆபீஸ் ஸ்டாஃப் நம்பர் ஒரு 9:30 மேல கூப்பிடுங்க. போர்ட்டல் இந்த மாதிரி இது ஆக்டிவேட் பண்ணணும்னு சொல்லுங்க, பண்ணி கொடுத்துருவாங்க. சரி, ரைட், ஓகே ஓகே. தேங்க்யூ சந்தோஷ். சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நேம் இல்ல டெமோ பார்க்கணும்னு போடுங்க. இப்போ அடுத்து நம்ம பிராண்ட் எக்ஸ்பிரஸ் சாஃப்ட்வேர் பத்தி பார்க்க போறோம். இப்போ இதான் பிராண்ட் எக்ஸ்பிரஸா இருக்கு. ஸோ இது மெயின்லி பார்த்தீங்கன்னா ஒரு சிஆர்எம், கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மெயின்டெனன்ஸ் தான். ஒரு கிரீட்டிங்ஸ் போஸ்டர்ஸ் அனுப்புறதுக்காக. இது பார்த்தீங்கன்னா நம்ம ரஞ்சன் ஒரு ட்ரெயினர் வச்சு ரெகுலராக மீட்டிங் பண்ணோம். அவரோட ஓன் ப்ராடக்ட் தான். ஸோ இது பியூர்லி போஸ்டர்ஸ், கிரீட்டிங்ஸ், இது அவரோட ஓன் கண்டென்ட் எல்லாமே. பிராண்ட் எக்ஸ்பிரஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க ஓன் கண்டென்ட் தான் இருக்கும். இதில் ஏன்னா என்னோட மொபைலில் வச்சிருக்க டேப்ல காட்டுறதுனால உங்களுக்கு இது இப்போ டவுன்லோட் பண்ணேன் டெமோ பர்பஸ்க்காக. டிமான்டரா இருக்கிறது வேணும்னா சாட்ல போடுங்க. நேம், மொபைல் நம்பர், நீட் டெமோன்னு போடுங்க. இது டெமோ பர்பஸ்க்காக உங்களுக்கு இதில் காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தனே டே கிரீட்டிங்ஸ், நியூ டே கிரீட்டிங்ஸ், சோஷியல் போஸ்ட், கிரீட்டிங்ஸ், போஸ்டர்ஸ், இந்த மாதிரி எல்லாமே இருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ் ஆகும். இது என்னென்னா உங்களுக்கு ஒன்று டெய்லி ஒரு இம்பார்ட்டன்ட் டே அன்னைக்கு இதில் விஷ் பண்ணுறது கஸ்டமர்ஸ்க்கு. அந்த இம்பார்ட்டன்ட் டேவோட கிரீட்டிங்ஸ் எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம். லோட் ஆகுது பாருங்க. இன்னைக்கு நேஷனல் செக்யூரிட்டி டே, சாரி நாளைக்கு 4th March நேஷனல் செக்யூரிட்டி டே, வேர்ல்டு ஒபிசிட்டி டே. அடுத்து 8ஆம் தேதி பாருங்க மகா சிவராத்திரி, இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே. இந்த மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் டேக்கும் இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ எக்ஸாம்பிள் மகா சிவராத்திரி கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணோடனே அதுக்கான கிரீட்டிங்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். நீங்கள் அந்த டே அன்னைக்கு அவங்க கஸ்டமருக்கு விஷ் பண்ணுறது எல்லாம் பண்ணுங்களா பாருங்க. அன்னைக்கு தான் ஏன்னா ஒன் டே, அந்த டேக்கு பிஃபோர் ஒரு நாளைக்கு முன்னாடி தான் வரும். இப்போ நேஷனல் செக்யூரிட்டி டே இருக்கு பாருங்க, இது நாளைக்கு வரதுனால பாருங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. இது மூலிமா என்னன்னா கஸ்டமர் ரெகுலரா நீங்க ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணிட்டே இருக்கீங்க. அதுக்காக தான் இந்த பிராண்ட் எக்ஸ்பிரஸ் பார்த்தீங்கன்னா பாருங்க வேர்ல்டு ஒபிசிட்டி டே, சிவராத்திரிக்கு அடுத்தது வரும். நெக்ஸ்ட் பாருங்க இன்டர்நேஷனல் உமன்ஸ் டே. இதெல்லாம் இதுல வர்றதுல பாருங்க இதெல்லாமே லேட்டஸ்ட் இன்னும் டேட் பெண்டிங் இருக்கனால உங்களுக்கு அந்த டே பக்கமா வரும்போது அப்டேட் பண்ணணும்.
நெக்ஸ்ட் சோஷியல் போஸ்ட். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவேர்னஸ் போஸ்டர்ஸ். மெயினாக பியூர்லி பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் போஸ்டர் தான். பாருங்க, லாஸ்ட் கால் டு லோவர் யுவர் டாக்ஸ் பர்டன், கிராப் யுவர் ஃபைனல் சான்ஸ் டு சேவ் டாக்ஸ், 4 டிப்ஸ் ஃபார் ஹாப்பி. இது வந்து ஸ்கொயர்ல ஏன் இருக்குன்னா சோஷியல் போஸ்ட்னு சொன்னேன் இல்லையா, இது எதுக்காக இருக்குன்னா இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்றதுக்கு, ஃபேஸ்புக்ல யூஸ் பண்றதுக்காக ஸ்கொயரா கொடுத்துருக்காங்க. இதே நீங்க நார்மலா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கணும் அப்படின்னா இந்த ப்ரௌச்சர்ஸ்லேயே இருக்கு. ப்ரௌச்சர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஃபுல் சைஸ்க்கே வந்துடும். பாருங்க, அதே டிசைன், அதே பாருங்க ஃபுல் சைஸ்க்கு வரும், A4 சைஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி நீங்க இந்த போஸ்டர்ஸ் எல்லாமே டெய்லி அப்டேட் பண்ணிக்கலாம். டெய்லி வாட்ஸ்அப்ல அனுப்புறதுக்கு இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். கான்செப்ட் போஸ்டர், சைல்டு போஸ்ட், சைல்டு அவேர்னஸ், ஹெல்த், ப்ராடக்ட் டீடைல்ஸ். ப்ராடக்ட் டீடைல்ஸ்லாம் பாருங்க, ஒரு ப்ராடக்ட் வந்தவொடனே இதில் அப்லோட் பண்ணிடுவாங்க. எல்லா பாருங்க, இது இந்த ஆக்சுவலாக மராத்தியில் இருக்கு, ஹிந்தி. போஸ்டர்ஸ் குவாலிட்டிலாம் பார்த்தீங்கன்னா, ஏன்னா இது டிஜிப்ளிக்னு ஒரு கம்பெனியோட டைப் பண்ணி பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால குவாலிட்டி பார்த்தீங்கன்னா பக்காவாக இருக்கும். ஏன்னா இது இந்த போஸ்டர் தான் நிறைய பேர் பிரிண்ட் அவுட் எடுத்து ஆஃபீஸில் அவங்க பெரிய பேனர் மாதிரி போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இண்டெக்ஸ் ப்ளஸ். ஸோ இண்டெக்ஸ் ப்ளஸோட பிளான் போஸ்டர்ஸ். நார்மலாக எல்ஐசி பிளான் போஸ்டர்ஸில் என்ன ஏஜென்ட் என்ட்ரி என்ன அது வந்து டீட்டெயில்ஸ் தான் இருக்கும். பட் இது என்ன பெனிஃபிட் அப்படின்றது இதில் இருக்கும். அடுத்து பாருங்க, அமிர்த் பால். Don't delay planning for your child higher education. Safeguard your child's future today against rising education cost with LIC's guaranteed benefit plan. ஸோ இந்த பிளானுக்கே 4 போஸ்ட் வந்திருப்பாருங்க, 5 போஸ்ட் இருக்கு. தன்விருதி ஏன்னா க்ளோஸ் ஆக போகுது, 31 மார்ச்சோட க்ளோஸ் ஆக போகுது, அந்த பிளான் ஒரு பெனிஃபிட். யூஎஸ்பி பாருங்க, யூனிக் இண்டெக்ஸ் பிளஸோட யூனிக் செல்லிங் பாயிண்ட்ஸ். அந்த பிளான் எடுக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட். கேன்சர் கவர், ஜீவன் தாரா. ஸோ ஜீவன் தாரா 2ல என்னென்ன பெனிஃபிட் இருக்குன்னு போட்டிருப்பாரு. நெக்ஸ்ட் கிரீட்டிங்ஸ். கிரீட்டிங்ஸ்ல எல்லா டைப் ஆஃப் கிரீட்டிங்ஸும் உங்களுக்கு இருக்கும். ஆனிவர்சரி, பர்த்டே, பார்ன் வாயேஜ், பெஸ்ட் விஷஸ், கங்க்ராச்சுலேஷன்ஸ், கெட் வெல் சூன், தேங்க்யூ, வெட்டிங்க்கு. ஸோ இந்த மாதிரி எல்லா போஸ்டர்ஸுமே கொடுத்துருக்காங்க. தமிழில் பண்ணாத காரணம், தமிழில் ஏன்னா அந்த அளவுக்கு போஸ்டர் அந்த கண்டென்ட் கிரியேட்டருக்கு எங்களுக்கு கிடைக்கல. அதனால ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு அவங்க அப்படியே கூகுள் டிரான்ஸ்லேட் பண்ணி பண்ணுறாங்க. ஏன்னா இந்த மற்ற லாங்குவேஜ் மராத்தி, ஹிந்தி எல்லாம் பார்த்தீங்கன்னா, கன்னடாலாம் பார்த்தீங்கன்னா கூகுள் டிரான்ஸ்லேட்டில் அப்படியே எடுத்து போட்டு பண்ணுறாங்க. பட் தமிழில் பார்த்தீங்கன்னா கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணால் அர்த்தமே மாறுது. ஒரு சில வேர்டிங்ஸ்லாம் டிரான்ஸ்லேட் இங்கிலீஷில் இருக்கிறத அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ணால் மீனிங்லெஸ்ஸாக இருக்குது. அதனால தான் நம்ம ஒரு கண்டென்ட் கிரியேட்டர் ரெடி பண்ணி தான் பண்ணணும். அதனால தான் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ இதில் பாருங்க, ஆனிவர்சரி போகுது, இதெல்லாம் கஸ்டமர் ஃபோட்டோ நீங்கள் போட்டுக்கலாம். இந்த இடத்துல உங்கள் ஃபோட்டோ வந்துடும். இந்த இடத்துல கஸ்டமர் ஃபோட்டோ போட்டே நீங்கள் விஷ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் இந்த ஃபோட்டோ இருக்க டிசைன்ஸ் எல்லாமே கஸ்டமர் ஃபோட்டோ போட்டு நீங்கள் விஷ் பண்ணுறதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. ஸோ இது மெயினாகவே வந்து உங்களுக்கு போஸ்டர்ஸ் அண்ட் கிரீட்டிங்ஸ் தான் இந்த ஆப்பு. இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 999. இதுக்கும் இன்னைக்கு ஆஃபர், மீட்டிங் ஆஃபரில் கொடுக்குறேன். இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா 800 தான். ஏன்னா 999 வந்து அதிலே இங்கே போட்டிருக்கோம். இங்கே பாருங்க, பர்ச்சேஸ் பைன்னு கொடுத்துருக்கேன். பை கொடுத்தோடனே பாருங்க எவ்வளோ பேமெண்ட் காட்டுது பாருங்க. 999 தான் காட்டும். நம்ம இன்னைக்கு இப்போ பேமெண்ட் யாராவது பண்ணணும்னு நினச்சிங்கன்னா பேமெண்ட் பண்ணிட்டு சொல்லுங்கள் 800 என்னோட கூகுள் பே பண்ணிட்டு சொன்னீங்கன்னா மீட்டிங் ஆஃபரில் இந்த மாதிரி நாங்கள் இப்போ ஆஃபர்லேயே பண்ணி கொடுக்கலாம் 800க்கு. பட் போஸ்டர்ஸ் குவாலிட்டி, கண்டென்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா ஆல்ரெடி நிறைய பேர் யூஸ் பண்ணிருக்காங்க. ஏன்னா இப்போ நந்தகோபால் சார் ஒருத்தர் ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 8 இயர்ஸாக யூஸ் பண்ணுறாரு. லான்ச் பண்ணதுலேருந்தே யூஸ் பண்ணுறாரு. ஸோ இது பிராண்ட் எக்ஸ்பிரஸ் சார். அடுத்தது பார்த்தீங்கன்னா சிஆர்எம் எக்ஸ்பிரஸ். சிஆர்எம் எக்ஸ்பிரஸ் லாஸ்ட் இயரில் லான்ச் பண்ணிட்டோம். பட் நிறைய பேர் வாங்கி நிறைய பேர் யூஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா
யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இதில் கேலண்டர்லாம் நிறைய பேர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இது மெயினாக பார்த்தீங்கன்னா கேலண்டர் கிரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஏன்னா லாஸ்ட் இயர்லாம் நம்ம சாஃப்ட்வேர் பார்த்தீங்கன்னா நவம்பரில் இதை லான்ச் பண்ணோம். லான்ச் பண்ணி நிறைய பேர் வாங்கி நிறைய கேலண்டர்ஸ் இதை வச்சு பிரிண்ட் அவுட் எடுத்து கஸ்டமர்ஸ் கொடுத்துருக்காங்க. கேலண்டர் தான் மெயின் அட்ராக்டிவான பாயிண்ட் இதில். பாருங்க, இந்த ஆப்ல ஜஸ்ட் கேலண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. கேலண்டர்ஸ் கிளிக் பண்ணாவே ஒரு சில டிசைன்ஸ் இதில் இருக்கும். டிசைன் நீங்கள் செலக்ட் பண்ணி எந்த ஃபோட்டோ வேணுமோ நீங்கள் கஸ்டமரோட 12 ஃபோட்டோ வாட்ஸ்அப்போ இல்லை ஃபேஸ்புக்லேயோ இதில் இருந்தாலும் நீங்கள் எடுக்கலாம். எடுத்து இதில் செட் பண்ணிட்டீங்கன்னா 12 டிசைன் வந்துடும் உங்களுக்கு. ப்ரிவியூ கிளிக் பண்ணுற பாருங்க. இந்த மாதிரி கஸ்டமர் ஃபோட்டோவை போட்டு நீங்கள் ஒரு டேபிள் கேலண்டர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் கேலண்டர் மட்டும் இல்லாமல் ஐடி கார்டு ரெடி பண்ணிக்கலாம். ஃப்ளையர்ஸ், அதாவது லெட்டர் மாதிரி உங்களுக்கு ஒன்று ரெடி பண்ணிக்கலாம். இல்லை ஃப்ளையர்ஸ் ஏதாவது நீங்கள் ஓன் போஸ்டர்ஸ் ரெடி பண்ணால் பண்ணிக்கலாம். பட் மெயினான விஷயமே இந்த ஆப்பில் பார்த்தீங்கன்னா கேலண்டர் தான். கேலண்டர் நிறைய பேர் கொடுத்துருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு திருப்பூர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு ஏஜென்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கேலண்டர் இருக்கு. வாங்கினதுலேருந்து நிறைய கேலண்டர் ரெடி பண்ணி, ஆனால் அவங்க ஸ்டாஃபோட மொபைல் இன்ஸ்டால் பண்ணிட்டாரு. அவங்க யாரெல்லாம் இன்ஸ்டாகிராமில் ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோஸ்லாம் போட்டுருக்காங்களோ அவங்க கஸ்டமர் டீட்டெயில்ஸாக எடுத்து அவங்க ஃபோட்டோஸ்லாம் கலெக்ட் பண்ணி ஒரு ஃபோட்டோ பிரிண்ட் அவுட் எடுத்து போய் கொடுத்துட்றாரு. அப்படி கொடுக்கும்போது என்ன ஆகுனா, ஒரு புது ப்ராஸ்பெக்டையும் இந்த மாதிரி கொடுக்குறாரு, எக்ஸிஸ்டிங் கிளைண்ட்டையும் கொடுக்குறாரு. இது வந்து இந்த மாதிரி கேலண்டர் யார்ட்டையும் தூக்கவும் போட மாட்டாங்க, யார்ட்டையும் கொடுக்கவும் மாட்டாங்க. அவங்ககிட்டே எப்படி இருக்கும், உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷன். ஏன்னா அதில் உங்கள் லோகோ உங்கள் ஃபோட்டோ எல்லாமே இருக்கும். நீங்கள் தான் அவரோட எல்ஐசி ஏஜென்ட்றது உங்களுக்கான ஒரு ப்ரொமோஷன் தான். ஸோ அதுக்காக தான் இந்த கேலண்டர் ரொம்ப சிம்பிள். ஏன்னா இது ஃபஸ்ட்டு சிஸ்டம் சாஃப்ட்வேரில் கொடுத்துட்டு இருந்தோம். ரொம்ப எளிமையாக இதில் நிறைய ஆப்ஷன்ஸ்லாம் மாற்றி இதில் ஈஸியாக ஜஸ்ட் ஃபோட்டோ அப்லோட் பண்ணோடனே இந்த டிசைன் ஆகிற மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ கேலண்டர் நீங்கள் இப்போ கூட கொடுக்கலாம். ஏன்னா இப்போ வந்து கஸ்டமர் நீங்கள் ஒரு ப்ராஸ்பெக்டை மீட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கேலண்டரோட இதை போய் மீட் பண்ணி பாருங்கள். ஒரு கிளைண்ட் அவங்க ஃபேஸ்புக்கில் இருக்காங்களா, அவங்க ஃபோட்டோலாம் எடுத்து ஜஸ்ட் ஒரு கேலண்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நார்மல் ஜிஎஸ்எம் இதில் பிரிண்ட் எடுத்து போனீங்கன்னா ஒரு கேலண்டருக்கு ஒரு 120 150 சார்ஜ் பண்ணுறாங்க டோட்டலாகவே. நீங்கள் அந்த மாதிரி கேலண்டர் பிரிண்ட் பண்ணி கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக பிஸ்னஸ் இன்னும் இம்ப்ரூவ் ஆகும் உங்களுக்கு. இல்லை ஹை ப்ரீமியம் கிடைக்க சான்ஸ் இருக்குது. ஸோ இதோட காஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 999 தான். இதுவும் 800 தான் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு மீட்டிங் ஆஃபராக. ஸோ இது நீங்கள் யாராவது பர்ச்சேஸ் பண்ணாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். பட் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணணும். ஏன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அந்த மீட்டிங்கில் மொத்தமாக 76 பேர் அன்னைக்கு வாங்கினாங்க. 76 பேரில் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணாங்க. ஏன்னா ஒரு சிலர் டவுட்ஸ் கேட்டாங்க, சொல்லித்தர சொன்னாங்க, நம்ம ஸ்டாஃப் வச்சு சொல்லி கொடுத்தோம், கேலண்டர் கிரியேட் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு சிலர் வாங்கி யூஸ் பண்ணாத மாதிரி எங்களுக்கு இருக்குது. அதனால் இந்த சாஃப்ட்வேர் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா ப்ரெசன்டேஷன் இதை விட அடுத்தது பார்த்தீங்கன்னா, நீங்கள் நார்மலாக ஒரு டைரி வாங்கி எல்ஐசி கேலண்டர் நீங்கள் பிரிண்ட் பண்ணி கொடுக்கறத விட இந்த மாதிரி உங்கள் ஃபோட்டோவோட கொடுக்கும்போது ரொம்ப இம்ப்ரெசிவாக இருக்கும் அவங்களுக்கு. ஸோ அதனால் வாங்கி அவசியம் யூஸ் பண்ணுங்க. ஸோ இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 999. நீங்கள் இன்னைக்கு மீட்டிங்கில் யாராவது பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா 800 நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு எனக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சு. இப்போ டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் நீங்கள் கேட்கலாம். தேவமாந்திரா பிராண்ட் எக்ஸ்பிரஸ் சிஆர்எம் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் ரைஸ் சென்ட் பண்ணி கேளுங்க. நந்தகோபால் சார் சொல்லுங்கள். மியூட் ஆயிடுச்சு, அன்மியூட். சந்தோஷ், அந்த பிராண்ட் எக்ஸ்பிரஸ்ல அந்த சைஸ் மாத்தலாம்னு சொன்னீங்க இல்லையா, இன்ஸ்டாகிராமுக்கும் இதுக்கும் மாத்துறதுக்காக, அது எந்த இடத்துல போய் மாத்தணும்? மாத்த வேண்டியதில்லை சார், அதிலே சோஷியல் போஸ்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் பாருங்க. ஓகே, சோஷியல் போஸ்ட்டை போய் மாத்திக்கலாம். சோஷியல் போஸ்ட்ல வர டிசைன் தான் கான்செப்ட் போஸ்டர்ஸ்லேயே வரும். ரெண்டுமே வந்து ஒரே டிசைன் தான் வரும். அதுல ஸ்கொயரா வரும். சோஷியல் போஸ்ட்ல வந்து ஸ்கொயரா டிசைன் வரும். இது வந்து நார்மல் A4 சைஸ்ல வரும். ஸோ நம்ம ஒன்றும் மாற்ற வேண்டியதில்லை. மாற்ற வேண்டியதில்லை. சோஷியல் போஸ்ட்ல ரெடிமேடாவே ஸ்கொயர் பண்ணி கொடுத்தாங்க. ஓகே ஓகே. இப்போ நான் வந்து பீமா மித்ரா வந்துட்டு ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணும் பொழுது அது வந்து டெமோ வெர்ஷன் காமிக்குது. டெமோ வெர்ஷன் வருது. அப்போ நாளைக்கு மார்னிங் நான் கம்பெனி ரீசெட் பண்ணி தர சொல்றேன். காலையில் ஒரு 9:30 மேலே ஸ்டாஃப் கூப்பிடுங்க. சரிங்க. அவ ஜஸ்ட் சரண்டர் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போதும். ஓகே ஓகே ஓகே. ஏன் மார்னிங் பண்ணி தர சொல்லுங்க. ஓகே, தேங்க்யூ. வெளியில இருக்கு சார். ஃப்ரெண்ட்ஸ், வேற யாருக்கா ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, செஷன் கன்க்ளூட் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் சாட்டில் உங்களோட டெமோ டீட்டெயில்ஸ் கூட போடுங்க. பட் நாளைக்கு வாங்கும்போது உங்களுக்கு நான் ஆஃபர் கிடைக்குமான்றது தெரியாது. நான் கம்பெனியில் கேட்டு தான் பார்க்கணும். ஆனால்
ஒரு மீட்டிங்ல இந்த மாதிரி ஆஃபர் நான் லிஸ்ட் கொடுத்த வாட்டி அவங்க இன்ஸ்டால் பண்ணாத போது கம்பெனியில் கொஞ்சம் ஆஃபர் மீட்டிங் டைம்ல மட்டும் கொடுங்க, அடுத்த நாள்லாம் கொடுக்காதீங்கன்றாங்க எங்களுக்கு. அதனால தான் டெமோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சேட்டில் டெமோன்னு போடுங்க, நாளைக்கு ஸ்டாஃப் கூப்பிட்டு டெமோ கொடுக்க சொல்கிறேன். இல்லை பேமெண்ட் பண்ணீங்கன்னா பேமெண்ட் பண்ணோன்னே ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிவிடும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டாஃப் இது வந்து உங்களை ஒரு சில 2 பேர் மெசேஜ் போட்டிருக்கீங்க. ஸ்டாஃப் ஏதாவது தெரியல, உங்களுக்கு டவுட் இல்லை ஏதோ சர்வீஸ் கொடுக்கல, ஒழுங்காக கொடுக்கலன்னா என்கிட்ட மெசேஜ் பண்ணுங்க. எனக்கு என்கிட்ட சொன்னீங்கன்னா என்கிட்டயோ இல்லை அப்பாட்ட சொன்னால் கூட நான் உங்களுக்கு மேக்ஸிமம் ரெக்டிஃபை பண்ணி கொடுக்குறேன். ஏன்னா அவங்க வந்து வரிசையாக இந்த போர்ட்டல் இஷ்யூ இருந்தப்போ பார்த்தீங்கன்னா வரிசையாக கால்ஸ் இருந்தோம், அவங்களாலையும் ஹேண்டில் பண்ண முடியல. அதனால ஏதாவது அவங்க சைடில் தான் மிஸ்டேக் இல்லை, அவங்க மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நீங்கள் என்கிட்ட எனக்கு சொல்லுங்கள், எனக்கு மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துறேன். உங்களுக்கு என்கிட்டயோ இல்லை அப்பாட்ட சொன்னால் கூட நாங்கள் ரெடி பண்ணி கொடுத்துறோம். ஏன்னா ஸ்டாஃபுக்கு நல்லா ட்ரெயின் பண்ணி கொடுத்துருக்கோம். பட் ஒரு சில விஷயம் அவங்களால ஹேண்டில் பண்ண முடியலன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு ஒரு 5 மினிட்ஸில் கூப்பிடுன்றவாங்க, அப்புறம் மறந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சில இஷ்யூ இருந்தால் நீங்கள் எனக்கு என்கிட்ட சொல்லுங்கள், நான் பண்ணித்தரேன். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்கள். இப்போ செஷனோட ஃபீட்பேக் அப்படியே சேட்டில் போடுங்க. பழனி சார், உங்களுக்கும் நான் சொல்லி மெசேஜ் போடுறேன். ஏன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணப்போ நான் என்கிட்ட நீங்கள் பேசுனீங்க, அதுக்கப்புறம் எல்லாமே ஸ்டாஃப்ட்ட தான் கம்யூனிகேட் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஏதாவது எரர் ஏதாவது டவுட் இருந்தால் எனக்கு கூப்பிட்ருங்க. ஏன்னா இன்கேஸ் அவங்க சைடில் ஏதாவது உங்களுக்கு ஒழுங்காக சர்வீஸ் கொடுக்கல, ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நாங்கள் போய் பண்ணித்தரோம். இனி இந்த செஷனும் அதுக்காக தான் நான் வச்சேன். ஏன்னா லாஸ்ட் 1-2 மந்த்ஸாக நம்ம இந்த மாதிரி செஷன் கண்டக்ட் பண்ணல. நிறைய பேர் சாஃப்ட்வேர் பர்ச்சேஸ் பண்ணாங்க, அவங்களை யூஸ் பண்ண வைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்கள் இந்த செஷனே வச்சோம். ஏன்னா என்னதான் ஸ்டாஃப் இருந்தாலும் நம்ம சைடில் ஒரு ட்ரைனிங் கொடுக்கணுன்றதுக்காக. டவுட்ஸ் இருந்தால் ரேசன் பண்ணி கேட்கலாம், இல்லை சாஃப்ட்வேர் டெமோ வேணாலும் சேட்டில் போடுங்க. பேமெண்ட் பண்ணோம் சந்தோஷ், சார். சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, நான் பிராண்ட் எக்ஸ்பிரஸ் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பிராண்ட் எக்ஸ்பிரஸ் இந்த வட்டம் யூஸ் பண்ணும்போது அடிக்கடி எரர் வந்து மறுபடியும் அந்த கீ வாங்குற மாதிரியே வருது. அதாவது 2 தடவை வாங்கிட்டேன். ஃபோனில் ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இருந்தால் இந்த எரர் வரும் சார். கீ அடிக்கடி கேட்குது இல்லையா? ஆமா, ஸ்டோரேஜ் கொஞ்சம் கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் தான் வருதா? ஸ்டோரேஜ்னால தான் அது அந்த மாதிரி தான் வரும். ஓகே, அப்புறம் இப்போ சிஆர்எம் இப்போ எக்ஸ்பிரஸ்க்கு நான் என் எப்போ ரெடி மொபைலே பண்ணணும்னு நான் தெரியல. வச்சிருக்க மொபைல்லே நான் இப்போ யூஸ் பண்ண மொபைல்லே ஸ்டோரேஜ் எரர் வந்துச்சு. அப்போ பார்த்தீங்கன்னா பிராண்ட் எக்ஸ்பிரஸ் கீ கேட்டுச்சு. ஏன்னா ஸ்டோரேஜ் ப்ராப்ளம் இருந்தால் ரிமூவ் ஆயிடும். பாஸ்கர் சார் சொல்லுங்க சார். ராமராஜ் சார். ஏற்கனவே பிராண்ட் எக்ஸ்பிரஸ் கொஞ்சம் வாங்கியிருக்கோம். அது வாங்கிட்டோம்னா ரெனியூவல் இந்த மாதிரி விஷயம் இருக்கா எப்படி சார்? இருக்கு சந்தோஷம். அந்த ரெனியூவல் பண்ணனாலும் அதே இப்போ நீங்க இன்னைக்கு அமௌண்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ரெனியூவல் இப்போ யாருக்காவது ரெனியூவல் வருதுன்னா கூட இந்த அமௌண்ட் 800 பண்ணீங்கன்னா ரெனியூவல் அதே அமௌண்ட் பண்ணிக்கலாம். ஸோ சேம் தான். சரி, ரைட். இது வருஷம் இதே அமௌண்ட் தான் வரும் வித் ஆஃபர்னா ரேட். இல்ல 999 சார். இன்னைக்கு பண்றது நான் அந்த 800 சொன்னேன். சரி சார், சரி. இப்போ பே பண்ணிட்டு எனக்கு எதர் பிராண்ட் எக்ஸ்பிரஸ் ஆர் சிஆர்எம் எது வேணுமோ நான் சூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா மாற்றி? பண்ணிக்கலாம் சார். ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் உள்ளதுதான். அந்த ஆப் கொஞ்சம் இன்னைக்கு ஆக்டிவேட் ஆகலன்னு நினைக்கிறேன். நாளைக்கு மார்னிங் பார்க்குறேன். டவுட்னா ஆஃபீஸில் வந்துடுறேன் லைனில். தேங்க்யூ. ஆஃபீஸ் அதான் சார், எல்லாருமே ஆஃபீஸ்ன்னு சொல்கிறேன். இல்லை அவங்க எடுக்கலாம், எனக்கு கூப்பிடுங்க, நான் பண்ணிட்டேன். இன்கேஸ் அவங்க வேற கால் பேசிட்டு இருக்காங்க, எனக்கு கூப்பிடுங்க. தேவி மேடம் பேசுங்க சார். குட் ஈவினிங் சார். சார் சொல்லுங்க சார். நான் நியூவாக தான் பண்ணிட்டு இருக்கேன் சார். எனக்கு கஸ்டமருக்கு அந்த போஸ்டர்ஸ் டெய்லி போடுறதுக்காக எனக்கு வேணும் சார். அதுக்கு என்ன பிராண்ட் எக்ஸ்பிரஸ் தாங்க சார்? பிராண்ட் எக்ஸ்பிரஸ் வாங்கிக்கோங்க. வாங்கி ஃபர்ஸ்ட் அந்த போஸ்டர்ஸ் ரெகுலரா ஷேர் பண்ணுங்க, கண்டிப்பா என்கொயரிஸ் வரும். ஓகேங்க சார். ஃபர்ஸ்ட் பிராண்ட் எக்ஸ்பிரஸ் வாங்கி யூஸ் பண்ணிட்டு கூட பீமாமித்ரா வாங்கிக்கலாம் நீங்க. சரி, ஓகேங்க சார். இதுக்கு எந்த நம்பருக்கு இது பண்ணும் சார்? இப்போ நான் நம்பர் சொல்றேன், எழுதிக்கோங்க. எல்லாரும் நம்ம 814441 814441 6077 6077. ஓகேங்க சார். நம்பர் பேமெண்ட் பண்ணிட்டு ஸ்கிரீன்ஷாட்டும் அதே நம்பருக்கு அனுப்பிச்சு விடுங்க. ஓகேங்க சார். தேங்க்யூங்க சார். தேங்க்யூ. ரத்னா சபாபதி சார். ரினியூவல் பார்த்தீங்கன்னா பீமாமித்ரா ஃபர்ஸ்ட் இயர் 2200 ரூபாய். இப்போ நீங்கள் ஆஃபர் ப்ரைஸ் ரினியூவல் 1400 வரும். பிராண்ட் எக்ஸ்பிரஸ்னா 999 தான். 800 இன்னைக்கு பர்ச்சேஸ் பண்ணோம், புதுசாக பர்ச்சேஸ் பண்ணுறோம்.
ஹலோ சொல்லுங்க சார் சார். வந்து 2100 தானுங்களா ரெனியூலுக்கு? ஃபர்ஸ்ட் இயர் 2100 சார், ரெனியூவல் 1400 ரூபா. 1400 ரூபாய். ஓகே ஓகேங்க சார். இந்த மந்த் ம். எண்டு வணக்கம் சந்தோஷ் சார், மாஸ்டர் பேசுறேன். வருதுங்க. ஹலோ. 24th 26th வரும்னு நினைக்கிறேன் சார் ரெனியூல். பண்ணிக்கலாம் சார், பண்ணிக்கலாம், எப்பனாலும் பண்ணிக்கலாம். ஓகே சார். ஓகே. தேங்க்ஸ் சார். பாஸ்கர் சார் சொல்லுங்க சார். அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார் பாஸ்கர் சார். சார் பாஸ்கர் சார் கேக்குது. ஹலோ. சொல்லுங்க சார். சார் அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க சார். வணக்கம் சார். சார். சொல்லுங்க சார். சார் கேக்குது. வணக்கம் சார், கேக்குதுங்களா? வணக்கம். கேக்குது சார். ஹலோ. சொல்லுங்க ஹலோ சார். கேக்குதுங்க சார். பண்ணிட்டேன் சார். ஹலோ சார், இந்த இப்போ லேட்டஸ்டாக ஜீவன் சாந்தி அக்ஷயா வந்து இப்போ ரிவர்ஸ் பண்ணாங்கல்ல? ஆமாங்க. ஜீவன் சாந்தி அக்ஷயா ரிவர்ஸ் பண்ண இன்ட்ரெஸ்ட். ஓகேங்க சார், கேக்குதா? ஹலோ சார், இப்போ ஜீவன் சாந்தி அக்ஷயா ரிவர்ஸ் பண்ணாங்கல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட்டு? ஹலோ. ஆமாங்க சார், கேக்குது சார், கேக்குது, சொல்லுங்க சார். அது வந்து இப்போ எனக்கு அப்டேட் ஆக மாட்டேங்குது சார், நியூ வெர்ஷன் அப்டேட் ஆக மாட்டேங்குது, பழைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் காட்டுது. ஆப் அப்டேட் பண்ணிட்டீங்களா? ஆப் அப்டேட் ஜீவன் பண்ணிட்டீங்களான்னு சாந்தி பாருங்க. அக்ஷயா அதான் சார் ரிவர்ஸ் ஜீவன் பண்ண சார், ரேட் அது வந்து ஓகே எனக்கு சார். காட்ட ஆப் மாட்டேங்குது, அப்டேட் அப்டேட் ஆக பண்ணிட்டீங்களான்னு மாட்டேங்குது. பாருங்க. என்ன பழைய இன்ட்ரெஸ்ட் ரேட் தான் காட்டுது. அப்டேட் பண்ணிட்டு தான் சார் இருக்கேன் சார். அப்டேட்ன்றது இங்க மற்ற பாருங்க, உச்சவே இப்போ வந்து ஸ்க்ரீனை பாருங்க. பண்ணிருக்கேன் சார். ஸ்க்ரீனை பாருங்க, என்ன டேட் அப்டேட் பண்ணிருக்குன்னு பாருங்க. அப்டேட் ஆன பண்ணிட்டு தான் சார் இருக்கேன், பார்த்துக்கலாம். அப்பப்போ நான் அப்டேட் பண்ணிட்டு இருக்கேன் சார். பிளே ஸ்டோர்ல நீங்க போய் வாட்ஸ்அப்ல அனுப்புவீங்க, மெசேஜ் பண்ண நான் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒவ்வொரு பிளானையும். இப்ப ஸ்க்ரீன்ல பாருங்க, அப்டேட் ஆனதான்னு போட்டிருக்கேன். ஓகே. தன்விருதி, ஜீவன் அக்ஷயா, ஜீவன் சாந்தி இதெல்லாம் பாருங்க. என்னைக்கு டேட்ல அப்டேட் ஆகி 7/2/2024 அப்டேட் ஆயிடுச்சு. அப்படிங்களா? அது எதுல சார் பார்க்கணும்? வெர்ஷன் ஹிஸ்டரியில பாருங்க, டூல்ஸ்ல ஓகே போய் ஓகே, சொல்லுங்க சார். பாருங்க, டூல்ஸ்னு ஆப்ஷனுக்குள்ள போயிட்டு ஓகே. வெர்ஷன் ஹிஸ்டரின்னு இருக்கும். அதுல போய் என்ன லேட்டஸ்டா வந்ததுன்னு பாத்துக்கலாம் நீங்க. ஆமா, ஓகே ஓகே ஓகே. அப்டேட் லேட்டஸ்ட் வெர்ஷன்ல தான் இருக்கு எல்லாமே. அக்ஷய் சாந்தி ரேட்லாம் அப்பயே அப்டேட் பண்ணிட்டோம். ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், செஷன் கன்க்ளூட் பண்ணிக்கலாம். சாஃப்ட்வேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ரெஃபர் பண்ணாலும் ரெஃபர் பண்ணுங்க. யாராவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா எனக்கு மீட்டிங் முடிச்சுட்டு கூட கூப்பிட சொல்லுங்கள். அதில் மீண்டும் வேற ஒரு ஃப்ரீ செஷனில் சந்திப்போம். செஷன் இப்போ கன்க்ளூட் பண்ணிக்கலாம். இந்த மீட்டிங் ரெக்கார்டிங் பார்த்தீங்கன்னா நான் யூடியூப்ல அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கூட இந்த ரெக்கார்டிங் அதில் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ. ஸோ சாஃப்ட்வேர் இப்போ நீங்கள் பேமெண்ட் பண்ணவங்களுக்குலாம் நாளைக்கு மார்னிங் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிரும். ஏன்னா 9:30 ஸ்டாஃப் வந்தாலும் அப்போ வந்து உங்களுக்கு ஒருத்தருக்கு ஆக்டிவேஷன் பண்ணுவாங்க. போய் வெயிட் பண்ணி பண்ணிக்கோங்க. கிரெடிட் கார்டு ஆப்ஷன் கிடையாது சார், கிரெடிட் கார்டு பண்ணுறதில்லை. ஸோ என்னோட நம்பர் திருப்பி நான் சேட்டில் போடுறேன். யாராவது டவுட் இருந்தால் நீங்கள் கால் பண்ணலாம் மீட்டிங் முடிச்சுட்டு. பேமெண்ட் கூகுள் பே நம்பரும் அதே தான். பேமெண்ட் நீங்கள் அனுப்பிச்சிட்டு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிடுங்க. வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா? செஷன் எண்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. கன்க்ளூட் பண்ணிக்கலாம்.